ஜூன் மாதத்திலே முதலாவது ஞாயிற்றுக்கிழமையிலே ஆண்டவருடைய சமூகத்திலே அவருடைய பிரசன்னத்திற்காக அவருடைய பாதத்திலே அமர்ந்திருக்கிறது மிகவும் நல்லது. நாம் இருக்கிற இடங்களிலே தலைகளை தாழ்த்தி கர்த்தர் இந்த ஆராதனை நமக்கு ஆசீர்வாதமாக்கும்படியாக நாம் யாவரும் ஒருமனப்பட்டு ஆண்டவருடைய முகத்தை நாம் நோக்கி பார்ப்போம். தேவன் நம்மை தொடர்ந்து இந்த ஆராதனை நேரத்திலே அவருடைய வார்த்தையை கொண்டும் அவருடைய வசனத்தை கொண்டும் அவர் நிறைவேற்ற வேண்டிய கிரியைகளை நம் நடுவே அவர் நிறைவேற்றுவாராக. அன்புள்ள நல்ல ஆண்டவரே, நன்றியோடுமே நாங்கள் துதிக்கிறோம். இந்த ஆராதனை நேரத்தையும் ஆண்டவருடைய கரத்தில் நாங்கள் தருகிறோம். கர்த்தரைகளோடு ஆண்டவரை இடைபடுவீராக. ஸ்தோத்திரங்களினாலும் துதிகளினாலும் ஆண்டவரே எங்களுடைய அர்ப்பணங்களினாலும் உம்மை நாங்கள் கனப்படுத்தும் போது ஆண்டவரே நீர் எங்களை அங்கீகரித்து ஆண்டவரே நீர் எங்களை ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். ஆண்டவரே ஆராதிக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தம்முடைய பிரசன்னத்தின் மறைவிற்குள்ளே கர்த்தர் அழைத்து செல்லுவீராக. ஆண்டவரே உம்முடைய மேன்மையான சமூகத்தை ஆண்டவரே இருக்கிற இடங்களிலே இருந்து அனுபவிக்க தேவன் இரக்கம் பாராட்ட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் எல்லாவற்றிலேயும் உம்முடைய நாமத்தை ஆண்டவரே உயர்த்துவீராக. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், சகல துதி கன மகிமை உமக்கு நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். நாம் ஒரு சில பாடல்களை பாடி ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்துவோம். எந்த காலத்திலும் எந்த நேரத்திலேயோ நன்றியாலுமே நான் பாடுவேன் என்கிற பாடலை பாடி ஆண்டவருடைய நாமத்தை நாம் உயர்த்துவோமாக. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியாலுமை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, என் சொந்தமும் நீரே. ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, என் சொந்தமும் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். தாய் தந்தை நீரே, பாதியும் நீரே, தாபரம் நீரே, என் தாரகம் நீரே. தாய் தந்தை நீரே, பாதியும் நீரே, தாபரம் நீரே, என் தாரகம் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். வாழ்விலும் நீரே, தாழ்விலும் நீரே, பாதையில் நீரே, என் பாதையில் நீரே. வாழ்விலும் நீரே, தாழ்விலும் நீரே, பாதையில் நீரே, என் பாதையில் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். வானிலும் நீரே, பூவிலும் நீரே, ஆழியில் நீரே, என் ஆபத்தில் நீரே. வானிலும் நீரே, பூவிலும் நீரே, ஆழியில் நீரே, என் ஆபத்தில் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன்,
ஸ்தோத்திரம் பண்ணுவோமாக. கர்த்தர் மட்டுமாக ஒவ்வொரு மாதங்களையும் ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் தேவ பலத்தினாலே கர்த்தர் கடந்து வர வைக்கிறதற்காக எல்லாரும் நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுவோமாக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இவரே துதிக்கப்படத்தக்கவர், இவரே நம்மை அவருடைய பலத்தினாலே நம்மை நடத்தி வருகிறவர். ஹல்லேலூயா. இஸ்ரவேலின் துதிகளுக்குள்ளே வாசமாயிருக்கிறவர். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஓ கிருபைகளை பெருக பண்ணுகிறவரே மக ஸ்தோத்திரம். இரக்கங்களை பெருக பண்ணுகிறவரே மக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நன்றி அப்பா, மக்கு நன்றி 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 நன்றி. இவரே தொழுது கொள்ளப்படத்தக்கவர், இவரே ஆண்டவருடைய சமூகத்தை தொழுது கொள்ளுகிறதற்கு, அவர் அருகாமையிலே நெருங்கி சேருகிறதற்கு தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறதெல்லாம் பரிசுத்த அலங்காரத்தை தேவன் எதிர்பார்க்கிறார். இவரை தொழுது கொள்ளுகிறதற்கு எங்கும் தொழுது கொள்ளுகிற காலம் ஒன்று சீக்கிரமாக அது எல்லா இடங்களிலேயும் எல்லா சூழ்நிலைகளிலும் வர இருக்கிறது. நம்முடைய பிதாவை தொழுது கொள்ளும் காலம் எங்கும் வருகிறது. ஹல்லேலூயா. தொழுவோம், பணிந்திடுவோம், அவர்தான் பாத்திரரே. தொழுவோம், பணிந்திடுவோம், அவர்தான் பாத்திரரே. ஆனந்தமாய் நம் தேவனை கீதங்கள் பாடி துதித்திடுவோம். ஆனந்தமாய் நம் தேவனை கீதங்கள் பாடி துதித்திடுவோம். மகிமையும் வல்லமை கணத்துக்கு பாத்திர சகலமும் சிருஷ்டி தேவா அதிபதி இயேசுவை. மகிமையும் வல்லமை கணத்துக்கு பாத்திர சகலமும் சிருஷ்டி தேவா அதிபதி இயேசுவே. பரிசுத்தர் இயேசு பரிசுத்தர், பாத்திரர் இயேசு பாத்திரரே. பரிசுத்தர் இயேசு பரிசுத்தர், பாத்திரர் இயேசு பாத்திரரே. ஆனந்தமாய் நம் தேவனை கீதங்கள் பாடி துதித்திடுவோம். ஆனந்தமாய் நம் தேவனை கீதங்கள் பாடி துதித்திடுவோம். ஒளி தரும் கண்களோ, சுடத்தரும் பாதங்கள், பெருவெல்ல இரைச்சல் சத்தா மலக்கரம் வல்லமை. ஒளி தரும் கண்களோ, சுடத்தரும் பாதங்கள், பெருவெல்ல இரைச்சல் சத்தா மலக்கரம் வல்லமை. சிறந்தவர், அழகில் சிறந்தவர், துதிகளை செலுத்தி தொழுதிடுவோம். சிறந்தவர், அழகில் சிறந்தவர், துதிகளை செலுத்தி தொழுதிடுவோம். ஆனந்தமாய் நம் தேவனை கீதங்கள் பாடி துதித்திடுவோம். ஆனந்தமாய் நம் தேவனை கீதங்கள் பாடி துதித்திடுவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓ இவரே துதிக்கப்படத்தக்கவர், இவரே உயர்த்தப்படத்தக்கவர். ஓ சபையாய் கூடி அவரால் மீட்கப்பட்ட ஜனங்கள் யாவரும் சேர்ந்து ஆண்டவரே நீரே பரிசுத்தர் என்று சொல்லி ஆண்டவரை உயர்த்தும் பொழுது அவர் தம்முடைய சத்தத்தை நம் நடுவே அவர் முழங்க பண்ண அவர் இன்றைக்கு ஜீவனோடு இருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா. ஜீவன்கள் மூப்பர்கள் தூதர்கள் யாவரோ பணிந்திடும் தேவ நீரே. பரிசுத்தர் இயேசுவே. ஜீவன்கள் மூப்பர்கள்
ஹalleluya. நல்ல சத்தம் உயர்த்தி ஹalleluya ஸ்தோத்தரித்துக் கொண்டே இருப்போமாக. ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்துவோமாக. ஹalleluya. இவரே ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவர், இவரே உயர்த்தப்படத்தக்கவர். துதிகளின் மத்தியிலே வாசம் செய்கிறவரே, நீர் பரிசுத்த, நீர் பரிசுத்த, நீர் பரிசுத்த, நீர் பரிசுத்த. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. நீரே பரிசுத்த, நீரே பரிசுத்த, நீரே பரிசுத்த, நீரே பரிசுத்த, நீரே பரிசுத்த. ஓரி பரிசுத்தமானவருக்கு எங்கள் பரிசுத்த ஆராதனை. ஓ ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. இயேசுயா பரிசுத்தரே. பயபக்தியோடு கர்த்தரை ஆராதிப்போமாக. ஹalleluya. துதிகளோடு அவர் அருகாமையிலே நெருங்கி சேர்வோமாக. துதிகளின் நடுவே பிரசன்னராய் இருக்கிறவர். ஹalleluya. துதி எந்த இடத்துல எழும்புகிறதோ அந்த இடத்துல தம்முடைய கிரியைகளை, தம்முடைய மகத்துவங்களை விளங்கச் செய்கிற தேவனாக அவர். ஹalleluya. அந்த துதிகளின் நடுவே அவர் பிரசன்னராய் இருக்கிறார். தேவனை நாங்கள் உயர்த்துகிறோம், தேவனை நாங்கள் போற்றுகிறோம். தேவனே, தேவனே. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஆண்டவருடைய சமூகத்திலே நீரே சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானனாய் இருக்கிறீர். ஆண்டவரே, சர்வத்தையும் காத்து ஆளுகை செய்கிற தேவனாய் இருக்கிறீர். சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான நீரே, சர்வ சிருஷ்டியை காப்பவர் நீரே. எங்கள் இதயத்தில் உம்மை போற்றுகிறோம், என்றென்றும் பணிந்து தொழுவோம். என்னை உமக்கு என்றும் அர்ப்பணித்தே, என் வாழ்வின் ஜோதியும் நீரே. எந்த மீட்பரும் தெய்வம் நீரே, என்னை காக்கும் நல் கர்த்தரும் நீரே. என்னை உமக்கு என்றும் அர்ப்பணித்தே, என் வாழ்வின் ஜோதியும் நீரே.
போதும். ஜெய கிறிஸ்து நம்மோடு உண்டே, தோல்வி என்றும் நமக்கு இல்லையே. துதி காணும் துணித்து மகிழ்வோம். எத்தனை விதமான நெருக்கடிகள் போராட்டங்கள் உள்ளத்திலே எழுப்பினாலும், சத்துருவின் எவ்வளவு பெரியமான கிரியைகள், எவ்வளவு பெரிய கிரியைகள் நமக்கு விரோதமாக எழுப்பினாலும், ஜெய கிறிஸ்து நம்மோடு இருக்கிறார். ஜெய கிறிஸ்து நம்மோடு இருக்கிறார். நம்மை துதித்து களிகூர பண்ணுகிற தேவன் ஒருவர் இருக்கிறார். சத்துருக்களின் மேலே ஜெயத்தை தருகிற தேவன் ஒருவர் நமக்காக இருக்கிறார். நம் சார்பிலே நமக்காக வழக்காடுகிறவர் ஒருவர் இருக்கிறார். நமக்காக யுத்தம் பண்ணுகிறவர் ஒருவர் இருக்கிறார். நம்முடைய ஆத்துமாவை விடுதலையாக்குகிற தேவன் ஒருவர் இருக்கிறார். நம்மை சத்துருக்களுக்கு இரையாக ஒப்பு கொடாதிருக்கிற தேவன் ஒருவர் நமக்காக இருக்கிறார். நம்மை ரட்சிக்கிற தேவன் நம்மை குனிந்து தூக்கி எடுத்தவர், நம்மை உளையான சேற்றிலிருந்து நம்மை மீட்டுக் கொண்டவர், அவரை ஆராதிப்பதற்காக நம்மை தெரிந்தெடுத்தவர். ஹalleluya, we praise your name. உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். ஹalleluya, உம்முடைய காருண்யத்தினால் எங்களை பெரியவர்களாக்கி இருக்கிறீர். நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். குனிந்து தூக்கினீரே, பெரியவனாக்கினீரே, உமது காருண்யத்தால் பெரியவனாக்கினீரே. சொல்லுவோமா? யாரையெல்லாம் கர்த்தர் ஆழத்திலிருந்து கர்த்தர் தூக்கி எடுத்திருக்கிறாரோ, உயரமான இடத்திலே இருந்து நம்மை கை நீட்டி நம்மை தூக்கி எடுக்கிற ஆண்டவர். ஆண்டவரே, நீர் எங்களை குனிந்து தூக்கி இருக்கிறீர். ஆண்டவரே, எங்களை பெரியவர்களாய் மாற்றி இருக்கிறீர். உமது காருண்யம் எங்கள் வாழ்க்கையிலே விளங்கும்படி செய்தவரே, குனிந்து தூக்கி நீரே, பெரியவனாக்கி நீரே, உமது காருண்யத்தால் பெரியவனாக்கி நீரே. இந்த ஆண்டவர் நமக்காக என்ன செய்தார்? இந்த வருஷத்திலே நம்முடைய விளக்கை ஆண்டவர் எரிய செய்திருக்கிறார். இந்த வருஷத்திலே அவருடைய வெளிச்சத்தை நாம் காண்கிறவர்களாய் கர்த்தர் நம்மை மாற்றி இருக்கிறாரே. எனது விளக்கு எரிய செய்தீர், இரவை பகலாக்கினீர். எனது விளக்கு எரிய செய்தீர், இரவை பகலாக்கினீர்.
கொண்டிருப்பேன் எப்போதும் உமக்காய் என் ஜீவன் பிரியும் வரை. சேர்ந்து சொல்லுவோமா? எரிந்து கொண்டிருப்பேன் எப்போதும் உமக்காய் என் ஜீவன் பிரியும் வரை. எரிந்து கொண்டே இருப்பேன் எப்போதுமே உமக்காய் என் ஜீவன் பிரியும் வரை. எரிந்து கொண்டே இருப்பேன் எரிந்து கொண்டே இருப்பேன் எப்போதுமே உமக்காய் என் ஜீவன் பிரியும் வரை. எரிந்து கொண்டே இருப்பேன் எரிந்து கொண்டே இருப்பேன் எப்போதுமே உமக்காய் என் ஜீவன் பிரியும் வரை. எரிந்து கொண்டே இருப்பேன் எரிந்து கொண்டே இருப்பேன் எப்போதுமே உமக்காய். அர்ப்பணத்தோடு என் ஜீவன் பிரியும் வரை. எரிந்து கொண்டே இருப்பேன் எரிந்து கொண்டே இருப்பேன் எப்போதுமே உமக்காய் என் ஜீவன் பிரியும் வரை. எரிந்து கொண்டே இருப்பேன் என் ஜீவன் பிரியும் வரை. உமக்காக நான் எரிந்து கொண்டே இருப்பேன். என் குடும்பத்துக்கு, என் சபைக்கு, என் பட்டணத்திற்கு, என் தேசத்திற்கு கர்த்தர் என்னை ஆண்டவரே ஒரு வெளிச்சமாய் கர்த்தர் வைத்திருக்கிறீரே. இன்னும் உமக்காக ஓங்கி பிரகாசிக்க ஆரிருளை விரட்டுகிறதற்கு தேவன் என் வாழ்க்கையில தம்முடைய வெளிச்சத்தை ஏற்றி இருக்கிறீரே. ஆண்டவரே, என்னுடைய வெளிச்சம் அநேக வாழ்க்கைகளில் இருக்கிற காரிருளை நீக்குகிறதற்காக தேவன் எங்கள் வாழ்க்கையில இன்னும் அதிகமாய் உம்முடைய சத்தியத்தின் வெளிச்சத்தை எங்களிலே இன்னும் அதிகமாய் பிரகாசிக்க செய்வீராக. நாங்களும் மலை மேல் உள்ள பட்டணத்தை போல, ஓ ஹல்லேலூயா, நாங்களும் ஆண்டவரே அநேகருக்கு அடையாளங்களாய், அநேகருக்கு அற்புதங்களாய், அநேகருக்கு பாதை காண்பிக்கிற, ஓ கிறிஸ்துவை காண்பிக்கிற சபையாய் கர்த்தர் எங்கள் சபையை விளங்க பண்ணுவீராக. கர்த்தர் எங்க விசுவாச குடும்பங்களை விளங்க பண்ணுவீராக. கர்த்தர் எங்க ஊழியங்களை விளங்க பண்ணுவீராக. கர்த்தர் எங்கள் வாழ்க்கையை சாட்சி விளங்க பண்ணுவீராக. நம்ம எல்லாரும் சேர்ந்து நம்ம ஜெபிப்போம். கர்த்தரின் நாளிலே, ஓ ஹல்லேலூயா, நம்முடைய சபையை கர்த்தர் அநேகருக்கு சாட்சியாய், கர்த்தர் அநேகருக்கு நம்முடைய சபையை வெளிச்சமாய், கர்த்தர் அநேகருக்கு நம்முடைய வாழ்க்கைகளை, ஓ அவர் விரும்புகிற வாழ்க்கையாய் தேவன் மாறச் செய்யும்படியாக ஹல்லேலூயா நம்முடைய வாழ்க்கைகளை அர்ப்பணித்து, ஓ கர்த்தருடைய பெரிதான வெளிச்சம் நம் நடுவே, நம் மூலமாக அநேக, ஓ இருளிலே சிக்கி இருக்கிறவர்களை தேவன் விடுதலையாக்கும்படியாக ஆண்டவரே அநேக வாழ்க்கைகளை மீட்டெடுக்கிற சபையாய், ஓ அநேக வாழ்க்கைகளை, ஓ அநேக வாழ்க்கைகளை கிறிஸ்துவுக்கு நேராய் நடத்துகிற சபையாய் கர்த்தர் எங்கள் சபையை மாற்றுவீராக. ஆண்டவரே, கர்த்தர் எங்கள் சபைக்குள்ளே இன்னமும் உம்முடைய, ஓ பராக்கிரமத்தை கர்த்தர் எங்கள் நடுவே விளங்க பண்ணுவீராக. உம்முடைய ஆவியின் பலத்தை பெற்ற சபையாக, கர்த்தருடைய ஆவியினாலே நிரப்பப்பட்ட சபையாக, கர்த்தருடைய ஆவியின் வைராக்கியத்தை சுமக்கிற ஒரு சபையாக கர்த்தர் எங்கள் சபையை, ஓ கர்த்தர் மாறச் செய்வீராக. கர்த்தர் எங்கள் சபையை இன்னும் அதிகமாய் பிரகாசிக்க செய்வீராக. உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலேயும் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொன்னவர் எங்க சபையோடு கூட தங்கி இருப்பீராக. ஓ ஹல்லேலூயா. தொடர்ந்து நம்முடைய தேசத்திற்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். தேசத்தில் காணப்படுகின்ற எல்லா பதற்றமான சூழ்நிலைகள், எல்லா கலவரத்தை உண்டாக்குகிற சூழ்நிலைகள், பிரச்சனைகளை, போராட்டங்களை எழும்பச் செய்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் தேசத்தின் நடுவே நீங்கி போக செய்யும்படியாக, எங்கு பார்த்தாலும் இருளான சூழ்நிலைகள் ஓ அதிகமாக உண்டாயிருக்கிறது.
கர்த்தர் வெளிச்சத்தை எல்லாம் ஒவ்வொரு பகுதியில இருந்து நீங்கி போய் எல்லா பகுதிகளிலேயும் இருள் சூழ்ந்து கொண்டிருக்கிறது. தேவன் தாமே தேசத்தின் நடுவே வெளிச்சமாய் உதிக்கும்படியாக நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, எங்க தேசத்தின் நடுவே வெளிச்சமாய் கர்த்தர் உதிப்பீராக. எங்க தேசத்தின் நடுவே கர்த்தர் வெளிச்சமாய் கர்த்தர் தம்முடைய சுவிசேஷத்தை இன்னும் அதிகமாய் பிரகாசிக்க செய்வீராக. சுவிசேஷம் அறிவிக்கின்ற எல்லா ஊழியர்கள், மிஷனரிகளுக்காக, எல்லா சுவிசேஷகர்களுக்காக, நம்முடைய திருச்சபைகளுக்காக ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் இந்த நாட்களில் அவர்களை காத்துக் கொள்ளும்படியாக, கர்த்தர் இந்த நாட்களிலே எந்த சத்திய கேடான காரியங்களும் நடுவிலே இருந்து எழும்பாதபடி அவருடைய சத்தியத்தின் அடையாளம் மாத்திரம் நம் தேசத்தின் அடையாளமாய் மாறும்படியாக ஜெபம் பண்ணுவோமாக. ஹல்லேலூயா. ஆண்டவரே, இரக்கம் பாராட்டுவீராக. எல்லா ஊழியர்கள், சுவிசேஷ சபைகளை, விசுவாசிகளை தேவன் பராமரிப்பீராக. ஆண்டவரே, இந்த நாட்களிலே உம்முடைய ஆண்டவரே பராமரிப்பு ஒவ்வொருவருடைய ஆவியை காப்பாற்றுவதாக, ஒவ்வொருவருடைய ஆத்துமாவை கர்த்தர் பாதுகாப்பீராக. ஓ ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவர் தேசத்தின் நடுவே காணப்படுகிற இந்த கொள்ளை நோயின் தாக்கங்களை முழுவதுமாக ஆண்டவர் தேசத்தில் இருந்து அகன்று போக செய்யும்படியாக ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, எங்க தேசத்தின் நடுவே காணப்படுகின்ற எல்லா ஆண்டவரே இந்த வைரஸின் கிரியைகள் எல்லாம் அழிந்து போவதாக, அழிந்து போவதாக. ஆண்டவரே, இன்னும் அதிக பாதிப்பு இருக்கிற மாநிலங்களுக்காக, ஆண்டவரே நகரங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இது மேலும் பரவாதபடி தேவன் இரக்கம் பாராட்டுவீராக. தேவனே, உம்முடைய ரட்சிப்பு எங்கள் தேசத்தின் நடுவே வெளிப்படுவதாக. உம்முடைய ரட்சிப்பு எங்க தேசத்தின் நடுவே பலத்த வல்லமையோடு வெளிப்படுவதாக. ஆண்டவரே, சுகமாக்குகிற வல்லமை ஒவ்வொரு மருத்துவமனைகளிலே பாதிக்கப்பட்டிருக்கிற வாழ்க்கைகளின் நடுவுக்குள்ளே கடந்து செல்வதாக. கர்த்தர் அற்புதமான சுகத்தை உண்டாக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். ஆண்டவரே, நம்ம எல்லாரும் சேர்ந்து சபைகள் சீக்கிரமாக திறக்கப்படும்படியாக ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, எங்கள் கூக்குரல், எங்கள் முறையிடுதல், எங்கள் கூப்பிடுதல் உம்முடைய சமூகத்திலே வந்து எட்டுவதற்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். விசுவாசத்தோடு நாங்கள் உம்முடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம். ஐயா தெய்வமே, ஆண்டவரே, நாங்கள் கூப்பிடுகிற பொழுது எங்களுக்கு மறு உத்தரவு கொடுக்கிறவர் நீர் அல்லவோ. ஆண்டவரே, சபைகள் சீக்கிரத்தில் திறக்கப்பட்டு நாங்கள் சபையாய் கூடி ஆராதிப்பதற்கு தேவன் எங்களுக்கு கதவுகளை திறப்பீராக. தேவன் எங்களுக்காக கிரியை நடப்பிக்கிறதற்காக ஸ்தோத்திரங்கள். ஆண்டவரே, உம்முடைய நாமத்திற்கே மகிமை வர பண்ணும். எங்கள் ஜெபங்களை கேட்டு கர்த்தர் எங்கள் வாழ்க்கைகளிலே, எங்கள் பட்டணத்திலே, எங்கள் தேசத்தின் நடுவே பெரிய கிரியைகளை செய்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். சகல துதி கன மகிமை உமக்கு நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென், 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 ஆமென். கர்த்தர் இந்த ஆராதனை நேரத்திலேயும் தம்முடைய கிருபைகளை நம் நடுவே பெருக பண்ணுகிறதற்கு அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். நாட்களிலே அதிகமாக சபைக்காக, தேசத்திற்காக, ஆண்டவர் வரும் நாட்களிலே செய்ய போகிற கிரியைகளுக்காக நீங்கள் ஜெபத்திலே அதிகமாய் தரித்திருக்கும்படி உங்களை உற்சாகப்படுத்துகிறோம். குறிப்பாக நம்முடைய ஸ்தாபனத்தின் மூலமாக 8, 9, 10, 11 ஆகிய 4 நாட்களிலே நம்முடைய மாணவர்களுக்காக எஸ்எஃப்சி ஆன்லைனில் அது ஒளிபரப்பு செய்யப்படுகிறது. வருடந்தோறும் அது 2 நாட்கள் கேம்பாக வைத்து நம்முடைய மாவட்ட அளவில் அது நடைபெறும். அநேக வாழ்க்கைகள் தொடப்பட்டு வாழ்க்கை மாற்றங்களை ஏற்படுத்தி இருக்கிற ஊழியம் அது. ஆகையினாலே வருகின்ற திங்கட்கிழமை 8, 9, 10, 11 காலை 11 மணிலிருந்து 12 மணி வரைக்கும், மாலையிலே 6 மணி முதல் 7 மணி வரைக்கும் அது ஆன்லைனில் எஸ்எஃப்சி ஆன்லைன் என்கிற யூடியூப் சேனலில் அந்த காரியங்கள் ஒளிபரப்பு ஆகும். ஆகையினாலே நீங்கள் உங்கள் பிள்ளைகளை உற்சாகப்படுத்தி அந்த நேரத்தில் அந்த பிள்ளைகளை அந்த முகாமிலே நல்ல திறமிக்க செய்தியாளர்கள், ஆண்டவரால் பயன்படுத்தப்படுகிற ஊழியர்கள் அதில் பிரசங்கிக்கிறார்கள். அதில் தவறாமல் எல்லா மாணவர்களையும் பங்கெடுக்க செய்ய உங்களை அன்பாய் நாங்கள் உற்சாகப்படுத்துகிறோம். 8, 9, 10, 11 வருகின்ற திங்கட்கிழமை, செவ்வாய், புதன், வியாழன் காலையிலே 11 மணி முதல் 12 மணி வரைக்கும், மாலையிலே 6 மணி முதல் 7 மணி வரைக்கும் அது ஒளிபரப்பாகும். அதை தவற விடாமல் அந்த நேரத்தை சரியாக மாணவர்கள் பிரயோஜனப்படுத்தி கொள்ள, குறிப்பாக அந்த முகாமிற்காக அதிகமாக விசுவாசிகள் ஜெபிக்க உங்களை உற்சாகப்படுத்துகிறோம். கடந்த நாட்களில் அதற்கான ஜெப குறிப்புகள் உங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது. அதை உபயோகப்படுத்தி நீங்கள் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் நீங்கள் அதற்காக ஜெபிக்க, மாணவர்கள் வாழ்க்கையிலே ஒரு பெரிய மாற்றம் உண்டாகிறதற்கு ஏதுவாக கிரியை நடைபெற அதிகமாய் ஜெபிக்க உங்களை அன்பாய் கேட்கிறேன்.
கர்த்தர் இந்த மாதத்திலே கொடுத்த வார்த்தைக்கு நேராக நாம் திருப்பிக் கொள்வோமாக. சங்கீதம் 91 இந்த மாதம் முழுவதும் ஆண்டவருக்கு சித்தமான இந்த வசனத்தை தியானிக்க தேவன் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. சங்கீதம் 91:16 நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன், என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். ஆண்டவர் இந்த மாதத்திலே நமக்கு கொடுத்திருக்கிற வார்த்தை என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன், என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். இந்த வார்த்தை ஆண்டவர் சகல விதத்திலேயும் நம் நடுவிலே ஆண்டவர் நிறைவேற பண்ணுவாராக. இந்த வார்த்தையை சொன்னவர் யார் என்றால், இந்த சங்கீதத்தின் ஆரம்பத்தில் நான் பார்க்கும்போது உன்னதமானவருடைய மறைவு, நான் சொல்லுவேன் உன்னதமானவரின் வார்த்தைகளாக ஆண்டவர் இந்த மாதத்திலே என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன், என் ரட்சிப்பை சபைக்கு காண்பிப்பேன், என் ரட்சிப்பை சபைக்கு நான் காண்பிப்பேன், என் ரட்சிப்பை குடும்பத்திற்கு காண்பிப்பேன் என்று சொல்லி உன்னதமானவர் அவருடைய வார்த்தைகளை இந்த மாதத்திலே நம் நடுவே அவர் அறிவித்திருக்கிறார். இந்த வார்த்தையை விசுவாசிக்கும் போது அந்த உன்னதமானவருடைய வார்த்தைகள் நம் நடுவே நிச்சயமாக பல்வேறு சூழ்நிலைகளிலே அந்த வார்த்தை நிறைவேற வல்லமை உள்ளது. இந்த வாக்குத்தத்தத்திற்காக, இந்த வசனம் நிறைவேறுகிறதற்காக தினந்தோறும் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே என் ரட்சிப்பை காண்பிப்பேன் என்று சொன்னீரே ஆண்டவரே, இந்த வார்த்தை நிறைவேறட்டும் ஆண்டவரே, என் குடும்பத்தில் நிறைவேறட்டும் ஆண்டவரே, எங்க ஜனத்தின் நடுவே அது நிறைவேறட்டும் ஆண்டவரே, எங்க தேசத்தின் நடுவே அது நிறைவேறட்டும் ஆண்டவரே. இந்த ரட்சிப்பை குறித்து நாம் சொல்ல வேண்டும் என்றால், இந்த ரட்சிப்பு இது ஏதோ ஒரு தொடக்கூடிய ஒரு பொருள் அல்ல. இது இந்த ரட்சிப்பை இது இங்கதான் இருக்கிறது என்று சொல்லி இது காண்பிக்கக்கூடிய ஒரு பொருளும் அல்ல. இந்த ரட்சிப்பு என்று சொல்லி வரும் பொழுது இதை அனுபவத்திலே உணர்கிற ஒரு காரியமாக இது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கைகளிலே இதை உணரச் செய்ய இருக்கிறார். இதை ஏதோ ஒரு பார்த்து இது இந்த இடத்திலே கிடைக்கிறது என்று சொல்லி இதை அறிமுகப்படுத்துகிறதற்கோ அல்லது இந்த இடத்திலே அது தொடக்கூடிய அளவில் இருக்கிறது என்று சொல்லி இதை காண்பிக்கிறதற்கு ஒரு பொருள் அல்ல. இது ரட்சிப்பு என்பது தேவன் மனுஷனுக்கு கொடுக்கிற ஒரு காரியம். அது பல்வேறு நிலைகளிலே, பல்வேறு சூழ்நிலைகளிலே பழைய வேதாகமம் முழுவதும் அவருடைய ரட்சிப்பின் வல்லமையையும் அவர் ரட்சிக்கிற சூழ்நிலைகளையும் அது வேதாகமத்தில் நேர்த்தியாக அது எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் அவ்விதமான சூழ்நிலைகளில் நடுவிலே இருந்து ஆண்டவர் ஒரு பொருளை, ஒரு ஆத்துமாவை எப்படி மீட்டெடுக்கிறார், ஒரு வாழ்க்கையை ஆண்டவர் எப்படி பாதுகாக்கிறார், ஒரு குடும்ப தேவையான ஆசீர்வாதத்தை தேவன் எப்படி அனுக்கிரகம் பண்ணுகிறார், ஒரு செழிப்பை எப்படி அனுக்கிரகம் பண்ணுகிறார் என்பதை இந்த ரட்சிப்பை காண்பிப்பேன் என்கிற வார்த்தையின் மூலமாக நாம் அறிந்து கொள்ள முடியும். அவருடைய ரட்சிப்பை அனுபவிக்கிறதற்கு நாம் தகுதி உடையவர்களாக தேவ சமூகத்திலே அவருடைய கிருபையினாலே நாம் மாற்றப்படுவோமாக. அவருடைய ரட்சிப்பை காண்கிறதற்கு கர்த்தர் நம்மை தகுதிப்படுத்துவாராக. இந்த மாதம் முழுவதும் ஆண்டவரே உம்முடைய ரட்சிப்பை காண்கிறதற்கு உம்முடைய தகுதியை கர்த்தர் எங்களுக்கு தருவீராக. ஏனென்றால் இந்த உன்னதமானவர் என்று சொல்லி வரும்போது மோஸ்ட் ஹை, இவர் எல்லாவற்றிற்கும் மேலாக உயர்ந்திருக்கிறவர், எல்லா கிரியைகளில் மேலாக உயர்ந்திருக்கிறவர். அவருடைய கிரியைகள், அவருடைய செயல்கள் எல்லாமே உயர்ந்த கிரியைகளாக, உயர்ந்த செயல்களாக இருக்கிறது. அவருடைய வழிகள் எல்லாம் ஆச்சரியமானது, அவருடைய ஆலோசனைகள் எல்லாம் தலை சிறந்து மேலானதாக இருக்கிறது. அப்படிப்பட்டவர் ஒரு ரட்சிப்பை நமக்கு கொடுக்கிறார் என்றால் அது உலகத்திலேயே எல்லா காரியங்களை பார்க்கிலும் ஒரு காரியத்தால் ஒப்பிடப்பட முடியாததாகவும் உயர்ந்த ஒரு ரட்சிப்பை ஆண்டவர் நமக்கு அனுக்கிரகம் பண்ண போகிறார். உயர்ந்த ஒரு ரட்சிப்பு, உயர்ந்த ஒரு உன்னதமான ஒரு விடுதலை, உன்னதமான வழி நடத்தல் என்று சொல்லி ஆண்டவர் இந்த மாதத்திலே என் உயர்ந்த ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். அவர் மேலே விசுவாசம் உடையவர்களாக அவருடைய உன்னதமான செட்டைகளின் மறைவிற்குள்ளே வருகிற ஒவ்வொருவருக்கும் தேவன் செய்ய போகிற காரியம் அவருடைய பெரிய ரட்சிப்பை ஒரு காரியத்தோடு ஒப்பிடப்பட முடியாத, ஒருவேளை அப்படி ஏதாவது ஒரு காரியத்தோடு ஆண்டவருடைய விடுதலையை, ஆண்டவருடைய சுகத்தை, ஆண்டவருடைய பிரசன்னத்தை ஒப்பிடக்கூடும் என்றால் அது நிச்சயமாக அந்த உன்னதமானவருக்கு செய்கின்ற மரியாதை குறைவாகவே இருக்கும். அவருடைய வல்லமைக்கு முன்பதாக நிற்கிறவர் ஒருவரும் இல்லை, அவருடைய மேன்மைக்கு முன்பதாக நிற்கிறவர் ஒருவரும் இல்லை. அப்படிப்பட்டவர் இந்த மாதத்திலே தம்முடைய சபைக்கு அவரை ஆராதிக்கிறவர்களுக்கு ஆண்டவர் தருகிற வார்த்தை என் ரட்சிப்பை
அவனுக்கு காண்பிப்பேன், என் ரட்சிப்பை இந்த சபைக்கு காண்பிப்பேன் என்று ஆண்டவர் வார்த்தையை கொடுக்கிறார். இந்த வார்த்தையை தேவன் நிறைவேற்ற வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இந்த ரட்சிப்பை அநேக நேரங்களிலே நாம் நம்முடைய ரட்சிப்பின் அனுபவத்தை மற்றவருக்கு நாம் சாட்சியாக சொல்லி இருக்கிறோம், மற்றவருக்கு சாட்சியாக சொல்லி இருக்கிறோம். அது நாம் எந்த நோக்கத்திலே சொல்லுகிறோம் என்றால், அவர்களும் ஆண்டவருடைய அன்பிற்குள்ளே வரட்டும் என்று சொல்லி நம்முடைய ரட்சிப்பின் அனுபவத்தை அநேக நேரங்களிலே மற்றவர்களுக்கு நாம் சொல்லுகிறோம். அது மிகவும் நல்ல ஒரு காரியம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆனால் நாம் சொல்லுகிறதுனாலே அந்த ரட்சிப்பின் முழுமையான பலன்கள் அவர் வாழ்க்கையிலே வருகிறதில்லை. ஆண்டவர் தன்னுடைய ரட்சிப்பின் மகிமையை, தன்னுடைய ரட்சிப்பின் வல்லமையை அல்லது அவருடைய ரட்சிப்பை ஆண்டவர் நாம் எந்த நபருக்கு சொல்லுகிறோமோ அவருக்கு ஆண்டவர் காண்பிப்பார் என்றால், அதுதான் அவர் வாழ்க்கையிலே ஒரு பெரிய மனமாற்றத்தை கொடுக்கக்கூடிய அனுபவமாக இருக்கும். நாம் சொல்லுகின்ற வார்த்தைகள் அது குறைந்த அளவு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியது. ஆனால் தேவன் அவருடைய ரட்சிப்பை ஒரு மனிதனுக்கு காண்பிப்பார் என்றால், அது நிச்சயமாகவே வாழ்க்கையிலே ஒரு அசாதாரணமான மாற்றத்தை அது உண்டாக்க வேண்டும். இந்த மாதத்திலேயும் தேவன் என்னை விடுதலையாக்கி இருக்கிறார், தேவன் எனக்கு சுகம் கொடுத்தார், தேவன் என்னை நடத்தினார் என்று மற்ற நபர்கள் சொல்லுகிற காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே அது குறைந்த தாக்கத்தை ஒருவேளை இதுவரைக்கு ஏற்படுத்தி இருந்தால், தேவனுடைய உண்மையான ரட்சிப்பின் வல்லமையை இந்த மாதத்திலே அனுபவமாக நாம் உணர ஆண்டவர் உதவி செய்வார். ஒருவேளை கர்த்தர் எனக்கு சுகம் கொடுத்தார், மாத்திரையே போடல, நான் மருந்து எதுவுமே எடுக்கல, கர்த்தரை நம்பி இருந்தேன், ஆண்டவர் எனக்கு சுகம் கொடுத்தார் என்ற அந்த சாட்சிகளை நீங்கள் ஒருவேளை மற்ற இடங்களிலே மற்றவர்கள் சொல்லுகிறதை நீங்கள் கேட்டிருக்க முடியும். இதே அனுபவத்தை செய்கிறதற்கு இன்றைக்கு ஆண்டவர் நம் நடுவே ஜீவனோடு கூட இருக்கிறார். நாம் ஆராதிக்கிற தேவன் ஜீவனோடு கூட இருக்கிறார். அவர் மற்றவர்களுக்கு செய்த அதே காரியத்தை நமக்கும் செய்ய இந்த வேதாகமத்தில் அநேக பரிசுத்தவான்களை ஆண்டவர் பலவிதமான இக்கட்டுகளின் நடுவில் இருந்து, நெருக்கங்களின் நடுவே இருந்து ஆண்டவர் மாத்திரமே செய்யக்கூடிய காரியத்தை, ஆண்டவர் மாத்திரமே அருளக்கூடிய விடுதலையை ஆண்டவர் அருளி செய்திருக்கிறார். அதே காரியத்தை நாமும் விசுவாசிப்போம் என்றால் நம் நடுவிலேயும் அவருடைய ரட்சிப்பை காண்கிறதற்கு தேவன் கிருபை பாராட்டுவார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. என் ரட்சிப்பை அவனுக்கு நான் காண்பிப்பேன், என் ரட்சிப்பை, என் ரட்சிப்பு என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் அவர் மாத்திரமே ரட்சிக்கக்கூடிய சூழ்நிலைகள் என்ற சூழ்நிலைகள் அநேகம் இருக்கிறது. அவர் மாத்திரம்தான் ரட்சிக்க முடியும், அவர் மாத்திரம்தான் விடுவிக்க முடியும், அவர் மாத்திரம்தான் சுகப்படுத்த முடியும், அவர் மாத்திரம்தான் சந்திக்க முடியும், அவர் மாத்திரம்தான் ஒருவருடைய வாழ்க்கைக்குள்ளே மாற்றத்தை கொண்டு வர முடியும் என்கிற சூழ்நிலைகள் அநேகம் வேதாகமத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு கூட்ட ஜனங்களாக அல்லது ஒரு தனி நபர்களாக ஆண்டவருடைய விடுதலையை மாத்திரம் நம்பி ஆண்டவர் தான் எங்களை விடுவிக்க முடியும் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டவர்களுக்கு அவர் தன்னுடைய ரட்சிப்பை ஆண்டவர் காண்பித்தார். இந்த இரண்டு சூழ்நிலையில் ஒரு ரெண்டு சூழ்நிலைகளை நான் உங்களுக்கு காண்பிக்க போகிறேன். இந்த இரண்டு சூழ்நிலைகளிலேயும் ஆண்டவரே நீங்க தாயா எங்களுக்கு உதவி செய்ய முடியும்னு சொல்லி ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டவர்களுக்கு ஆண்டவர் தன்னுடைய ரட்சிப்பை விளங்க பண்ணினார். மறந்து விட வேண்டாம், என் ரட்சிப்பு என்று சொல்லி வரும்போது அது மற்ற மனுஷர்களுடைய உதவியினாலே வருகின்ற விடுதலையை போல அல்லது மற்ற உலக வழிகளின் மூலமாக வருகின்ற ஒரு விடுதலையை போல அல்ல. அது ஆண்டவர் உன்னதத்திலே இருந்து அவர் மாத்திரமே செய்யக்கூடிய விடுதலை, அவர் மாத்திரமே தரக்கூடிய ஒரு உயர்வாக இருக்க முடியும். அதனாலதான் ஆண்டவர் வலியுறுத்தி சொல்லும் போது ரட்சிப்பை என்று ஆண்டவர் சொல்லாமல் என் ரட்சிப்பை உனக்கு காண்பிப்பேன், என் ரட்சிப்பை அவனுக்கு நான் வெளிப்படுத்துவேன், என் ரட்சிப்பை அவனுக்கு அனுபவிக்கும்படி செய்வேன் என்று சொல்லி ஆண்டவர் வலியுறுத்துகிறார். என்னுடைய ரட்சிப்பு என்று சொல்லி அது உலகத்திலே ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு செய்கிற உதவியை போல இருக்காது. ஒரு மனுஷனாலும் செய்ய முடியாத ஒரு இடத்திலே இருந்து ஒரு மனுஷன் சிக்கி இருக்கும் போது ஆண்டவர் மாத்திரமே செய்கிறாரே ஒரு உதவி, அதற்கு பெயர்தான் என் ரட்சிப்பு. அது ஆண்டவரிடத்திலே இருந்து வருகிற ஒரு
ரட்சிப்பு. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இரண்டு சூழ்நிலைகளை நான் காண்பிக்க விரும்புகிறேன். மனிதரால் உதவி செய்ய முடியாத சூழ்நிலைகள், தேவன் மாத்திரமே ரட்சிக்கக்கூடிய இரண்டு சூழ்நிலைகள். யாத்ராகமம் 14வது அதிகாரம், யாத்ராகமம் 14வது அதிகாரம் நமக்கு தெரிந்த அறிமுகமான ஒரு பகுதி. யாத்ராகமம் 14வது அதிகாரம், யாத்ராகமம் 14வது அதிகாரம் 13வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். மோசே அந்த ஜனங்களை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை. இந்த ஜனங்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால், இவர்கள் ஆண்டவருடைய வாதிக்கிற வல்லமையை இவர்கள் நேரடியாக கண்டவர்கள். வாதிக்கிற வல்லமை என்று சொல்லும் போது குறிப்பாக தங்களை அடிமைப்படுத்தி இருந்த எகிப்தியரை ஆண்டவர் எப்படியாக வாதித்தார், அவர்கள் நடுவிலே இருந்து தங்களை விடுவிக்கிறதற்காக தேவன் உபயோகப்படுத்தின வல்லமை என்ன என்பதை இவர்கள் நேரடியாக பார்த்தார்கள். இன்னமும் சொல்ல வேண்டும் என்றால், ஆண்டவராலே வித்தியாசப்படுத்தப்படுகிறது என்றால் என்ன என்பதை இவர்கள் நேரடியாக கண்டவர்கள். ஆனாலும் இவர்கள் எந்த விதத்திலேயும் இவர்கள் ஆண்டவருடைய ரட்சிப்பை அதுவரைக்கும் அவர்கள் பார்க்கவில்லை. ஆண்டவருடைய அற்புதத்தின் வல்லமையை பார்த்தார்கள். ஆண்டவர் மற்ற காரியங்களுக்கு மேலாக எப்படி உயர்ந்திருக்கிறார் என்பதை பார்த்தார்கள். ஒரு மனிதனை, ஒரு ஜனக்கூட்டத்தை ஆண்டவர் எப்படி பாதுகாக்கிறார் என்பதை அனுபவித்தார்கள். ஆனால் எல்லாவற்றையும் அனுபவித்திருந்தும் ஆண்டவருடைய ரட்சிப்பு என்றால் என்ன என்பதை இதுவரைக்கும் அனுபவித்திராதவர்கள். இந்த ரட்சிப்பை அவர்கள் எந்த சூழ்நிலையிலே அனுபவித்தார்கள் என்றால், ஆண்டவருடைய ரட்சிப்பை இவர்கள் அனுபவித்த அந்த சூழ்நிலை ரொம்ப நெருக்கடியான ஒரு சூழ்நிலை. சொல்ல போனால் சத்துருக்கள் மிகவும் மிகவும் அருகாமையிலே வந்த சூழ்நிலை. சத்துருவை பார்த்து பயந்து போன சூழ்நிலையிலே இவர்கள் ஆண்டவருடைய ரட்சிப்பை இவர்கள் கண்டார்கள். இவர்கள் எல்லாருமே, மொத்த ஜனக்கூட்டமும் அவர்கள் எகிப்தில் இருந்து அவங்க கால் நடையாக அவர்கள் நடந்து போய்கொண்டிருக்கிறாங்க. அவங்க போய்கொண்டிருக்கும் போது திடீரென்று பார்வோனுக்கு மனம் மாற்றத்தை ஆண்டவர் கட்டளையிடுகிறார். மனம் மாற்றத்தின் நிமித்தம் இந்த ஜனங்களை எல்லாம் அவன் தன்னுடைய ரதங்களினாலே, பிரதானமான ரதங்களினாலே மொத்த ஜனக்கூட்டத்தையும் வைத்து மறுபடியும் இஸ்ரவேலை பிடித்து மறுபடியும் அடிமையாக தங்களுக்கு கொண்டு வர வேண்டும் என்று ஒரு அடிமைப்படுத்துகிற ஒரு எண்ணத்தோடு தேவ ஜனங்களுக்கு விரோதமாக அவர்களை பின்தொடர்ந்து இவன் வந்து கொண்டிருந்தான். மறந்துவிட வேண்டாம், இன்றைக்கும் வாழ்க்கைகளை அடிமைப்படுத்துகிறதற்காக ஏவப்பட்ட, அனுப்பப்பட்ட, கிரியை செய்கிற பொல்லாத ஆவிகள் விசுவாசிகளுக்கு நேராக, சபைகளுக்கு விரோதமாக அது செயல்பட்டு கொண்டுதான் இருக்கிறது என்பதை மறந்து போக வேண்டாம். இப்படி அது வேகமாக நெருங்கி வரும்போது 10வது வசனத்தில் பார்ப்போம் என்றால், பார்வோன் சமீபித்து வருகிற போது ரொம்ப பக்கத்துல அந்த எதிர்ப்புகள், ரொம்ப பக்கத்துல எங்க பின்னாடி, ரொம்ப பக்கத்துல அந்த பிரச்சனை வந்துச்சுங்க. எங்களை துரத்துகிறதற்காக, எங்களை பிடித்துக் கொள்ளுகிறதற்காக, எங்களை மறுபடியும் தன்னுடைய பிடிக்குள்ளே கொண்டு போகிறதற்காக எங்களை பின்தொடர்ந்து அந்த பிரச்சனை வந்து கொண்டே இருக்குதுங்க என்று சொல்லுகிற அளவுக்கு சமீபித்து வருகிற போது இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்து எகிப்தியர் தங்களுக்கு பின்னே வருகிறதை கண்டு மிகவும் பயந்தார்கள். ஆண்டவருடைய ரட்சிப்பை தேவன் எப்பொழுது காண செய்கிறார் என்றால், சத்ருவினாலே பின்தொடரப்படுகிற ஒரு அனுபவம், சத்ரு தங்களுக்கு பின்பதாக மிகவும் அருகாமையிலே வருகிற ஒரு அனுபவம், தங்களை மறுபடியும் பிடித்து அவனுடைய அடிமைத்தனத்திற்குள்ளே கொண்டு போகிறானே, மறுபடியும் எங்கள் வாழ்க்கைகள் அவனுடைய பிடிக்குள்ளே போகிறது என்கிற பயத்தின் நிமித்தம் வருகிற இந்த சூழ்நிலையிலே ஆண்டவர் தன்னுடைய வார்த்தையை மோசேக்கு ஆண்டவர் கொடுக்கிறார். என்ன வார்த்தை? 13வது வசனத்துல, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். தைரியப்படுத்துகிற வார்த்தை. நீங்க பயப்படாதீங்க. உங்களுக்கு சமீபத்துல, உங்களுக்கு பக்கத்துல சத்துரு விரோதமாக எழும்பி வந்திருக்கிறான்னு சொல்லி பயப்படாதீங்க. மறுபடியும் அதே
பிரச்சனைக்குள்ள, மறுபடியும் அதே போராட்டத்துக்குள்ள நீங்க சிக்கி கொள்ளுவீங்கன்னு சொல்லி நீங்க பயப்படாதீங்க. ஆண்டவர் உங்களுக்காக ஒரு பெரிய காரியத்தை, ஒரு பெரிய ரட்சிப்பை உங்களுக்கு செய்ய போகிறார். ஆண்டவர் உங்களுக்காக ஒரு பெரிய யுத்தத்தை நடப்பிக்க போகிறார். இந்த யுத்தத்தை தேவனே முன்னின்று செய்ய போகிறார். மறந்துவிட வேண்டாம், இது ஒவ்வொரு விசுவாசிக்கும் ஆண்டவராலே தரப்பட வேண்டிய அனுபவம். ஆண்டவரே, உம்முடைய ரட்சிப்பை காண்பதற்காக நான் ஏங்குகிறேன். ஆண்டவரே, உம்முடைய ரட்சிப்பை காண்பதற்காக என் ஆத்துமா தவிக்கிறது என்று சொல்லி, இந்த தவிப்பும் ஏக்கமும் இது ஏதோ பாவத்திலிருந்து விடுதலையாக வேண்டிய அவசியமான ஏதோ ஒரு வெளியிலே உள்ள ஒரு நபருக்கு அல்ல. தேவனுடைய ரட்சிப்பை இன்றைக்கு பார்க்க வேண்டியது யார் என்றால், சபைக்குள்ளே அவருடைய அற்புதங்களை பார்த்து, அவருடைய வல்லமையை இதுவரைக்கும் கண்டு, அவருடைய வித்தியாசப்படுத்துகிற சமூகத்தை அனுபவித்து எந்த நபராக இருந்தாலும் அவரும் தேவனுடைய ரட்சிப்பை அனுபவிக்கிறதற்கு தேவன் இந்த மாதத்திலே ஆண்டவர் ஒரு வாய்ப்பை தருகிறார். நாமும் ஜெபத்தோடு, ஆண்டவரே, இன்றைக்கு தேவன் எங்களுக்காக செய்கிற ரட்சிப்பை நாங்கள் பார்க்க வேண்டும். இன்றைக்கு ஆண்டவரே உம்முடைய ரட்சிப்பை காண்பிப்பேன் என்று இந்த மாதத்திலே வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறது. இந்த மாதத்திலே உம்முடைய ரட்சிப்பை காண தேவன் எங்களுக்கு இரக்கம் செய்வீராக. ஒருவேளை சத்ரு சமீபித்து வருகிற ஒரு பயமுறுத்துகிற ஒரு சூழ்நிலையாக இருக்கலாம். எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, இவர்கள் செய்த காரியம் 10வது வசனத்தின் கடைசி பகுதியிலே, அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது நிச்சயமாக ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்றால், நீங்க பயப்படாதீங்க, உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள், உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். ஆண்டவர் மாத்திரமே விடுவிக்க முடியும். ஆண்டவர் மாத்திரமே இந்த பார்வோனுடைய கையில இருந்து தம்முடைய ஜனங்களை விடுதலையாக்க முடியும். வேற எந்த சேனைகளுடைய உதவியை நாட முடியாது. ஏனென்றால் முன்னாடி செங்கடல், பின்பதாக பார்வோனுடைய சேனை. இந்த இரண்டுக்கும் நடுவாக அவர்கள் சிக்கி கொண்டார்கள். இரண்டுக்கும் நடுவாக அவர்கள் இந்த ரெண்டு பக்கத்திலையும் முன்னாடியும் போக முடியாது, பின்னாடியும் வர முடியாது. முன்னாடி போனாலும் பிரச்சனை, பின்னாடி வந்தாலும் போக முடியாத ஒரு நெருக்கடியான நிலைமை. இந்த இக்கட்டு நேரத்துல தான் ஆண்டவர் சொல்லுவார், நான் மாத்திரம் தான் உன்னை விடுவிக்க முடியும். இந்த மாதிரி சூழ்நிலையில இந்த செய்தியை கேட்கிறவர்களே, இந்த செய்தியை கேட்கிறவர்கள் யாராவது இந்த சூழ்நிலையில் இருப்பீர்கள் என்றால், ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய ரட்சிப்பை காண்கிறதற்கான வேலை வந்தது. உம்முடைய ரட்சிப்பிற்காக நாங்கள் காத்திருக்கிறோம் என்று சொல்லி ஆண்டவர் நோக்கி நீங்க பார்ப்பீங்கன்னா, ஆண்டவர் சொல்லுவார், என்னை நோக்கி கூப்பிடு, உன்னை ரட்சிக்கிறதற்காக, என்னுடைய ரட்சிப்பை உனக்கு காண்பிக்கிறதற்காக நான் இன்றைக்கும் ஜீவனோடு இருக்கிறேன். செங்கடலின் நடுவே என்னுடைய ஜனங்களை நடத்தின அதே வல்லமை இன்றைக்கும் என்னோடு இருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் நானாகவே என்னுடைய வல்லமை குறைந்து போகாமல் இன்றைக்கும் செங்கடலை பிளந்த வல்லமை செயல்படுகிறதற்காக ஆண்டவரே உம்மை நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே, ஹல்லேலூயா. கர்த்தர் அவருடைய ரட்சிப்பு எந்த இடத்திலே வெளிப்படுகிறதோ, நான் சொல்லுவேன், விரட்டி கொண்டிருக்க தொடர்ந்து கொண்டிருக்கிற எல்லா போராட்டங்கள், அடிமைத்தனத்தின் கிரியைகள் எல்லாவற்றிற்கும் முடிவு உண்டாக்குகிற காரியம் என்ன என்றால், அவருடைய ரட்சிப்பு. அவருடைய ரட்சிப்பு என்ன செய்யும்? வாழ்க்கையிலே தொடர்ந்து கொண்டிருக்கிற அடிமைத்தனத்திற்குள்ளே மறுபடியும் சிக்க வைக்கணும், மறுபடியும் அந்த பாவத்தின் வலைக்குள்ளே வீழ்த்தணும், மறுபடியும் அந்த இச்சையின் காரியத்திற்குள்ளே தள்ள வேண்டும் என்று சொல்லி ரொம்ப நெருக்கி தொடர்ந்து கொண்டிருக்கிற அந்த காரியம் உங்க சமீபத்திலே வருகிறது போல இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறாரு, எவ்வளவு பக்கத்துல வந்தாலும் நீ பயப்படாத, நான் உன்னை ரட்சிக்கிறதற்கு வல்லமை உடையவராக உன் நடுவே இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இதே போன்று ஒரு நெருக்கடியான இன்னொரு சூழ்நிலை 2 நாளாகமம் 20வது அதிகாரம், 2 நாளாகமம் 20வது அதிகாரம். மோவாப் புத்திரரும் அம்மோன் புத்திரரும் யூதா கோத்திரத்துக்கு விரோதமாக யுத்தம் பண்ண வர்றாங்க. யூதா கோத்திரத்துக்கு அப்ப யோசபாத் என்கிறவர் ராஜாவாக இருக்கிறார். இவர் நல்ல பக்திக்குரியவர். ஆண்டவருடைய கட்டளைகளின்படி ஆண்டவருக்கு முன்பதாக செம்மையான வழியிலே நடந்த ஒரு யோசபாத்.
இந்த யோசபாத்துக்கு ஒரு செய்தி சொல்லப்படுகிறது. ஒரு பெரிய யுத்தம் பண்ணுகிறதுக்கு ஒரு கூட்டம் உனக்கு விரோதமாக எழும்பி வந்திருக்கிறது. அப்ப யோசபாத் அவன் ஆண்டவருடைய ஆலயத்தில் அவன் ஜெபம் பண்ணுகிறான். அந்த ஜெபத்தை 9வது வசனத்தில் நம்ம பார்க்க முடியும். 9வது வசனத்தின் கடைசி பகுதியை, எங்கள் இடுக்கணில் உம்மை நோக்கி கூப்பிடுகையில் தேவரீர் கேட்டு ரட்சிப்பீர் என்று சொல்லி இருக்கிறார்கள். ஆண்டவரே, அவங்க சொல்லி இருக்கிறாங்க. ஆண்டவரே, எங்களுக்கு இடுக்கண் இதுவரைக்கும் வந்ததில்லைப்பா, எங்களுக்கு பிரச்சனை இதுவரைக்கும் வந்ததில்லை. ஆனா நாங்க கேள்விப்பட்டிருக்கிறோம் இடுக்கண் வந்துச்சுன்னா ஆண்டவரை நோக்கி நாங்க கூப்பிடுவோம் அப்படின்னா ஆண்டவர் நிச்சயமாக விடுவிப்பார் என்பதை அவங்க சொல்லி இருக்கிறாங்க. ஆண்டவரே, எங்களுக்கு முன்னாடி உம்முடைய வல்லமையை பார்த்தவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். கர்த்தர் இந்த ஆராதனை நேரத்திலே உங்களோடு பேசுகிறார். ஒருவேளை ஆண்டவருடைய வல்லமை, விடுவிக்கிற வல்லமை, குறிப்பாக இடுக்கணிலே இருக்கிறவர்களை விடுவிக்கிறது. ஆண்டவர் எப்படி விடுவித்தார் என்று சொல்லி நீங்கள் சாட்சிகளை வாசித்திருக்கலாம். ஒருவேளை சாட்சிகள் அநேகத்தை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். வேதாகமத்தில் அநேக சம்பவங்களை நீங்கள் வாசித்திருக்கலாம். கர்த்தர் உங்கள் விசுவாசத்தை தட்டி எழுப்பவே ஒரு இடுக்கமான சூழ்நிலையை தேவன் வாழ்க்கையிலே அனுமதிக்கிறார். அந்த இடுக்கமான சூழ்நிலை ஒருவேளை நமக்கு முன்பதாக வரும் பொழுது ஆண்டவரை நோக்கி பார்த்து நம்ம ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரே, எங்கள் இடுக்கணில் உம்மை நோக்கி கூப்பிடுகையில் தேவரீர் கேட்டு ரட்சிப்பீர் என்று சொல்லி இருக்கிறார்களே. கர்த்தாவே, இவங்க சொல்லி இருக்கிறாங்க. ஆண்டவர் சொல்றாரு, சொன்னதை இன்னைக்கு உன் வாழ்க்கையில அனுபவமாக்குகிற மாதத்தில் நீ வந்திருக்கிறாய். என்னுடைய ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன், என்னுடைய ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். இடுக்கணில் நான் எப்படி ரட்சிக்கிறேன் என்பதை உனக்கு காண்பிப்பேன். இந்த இடுக்கணை குறித்து சொல்லணும் அப்படின்னா, முதல் இடுக்கண், முதல்ல நம்ம பார்த்த அந்த யாத்ராகமா அந்த இடுக்கணை குறித்து சொல்லணும்னா, சத்துருக்கள் சமீபத்தில் வந்துட்டாங்க. அநேக 1000 ரதங்களோடு, அநேக 1000 ஆட்களோடு சத்துருக்கள் பக்கத்துல சமீபத்தில் அந்த இடுக்கணை நம்ம பார்த்தோம். இந்த இடுக்கணை குறித்து சொல்லணும் அப்படின்னா 17வது வசனத்துல 20வது அதிகாரம் 12வது வசனத்துல, எங்கள் தேவனே, அவர்களை நீர் நியாயம் தீர்க்க மாட்டீரோ, எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை. ஆண்டவரே, எங்களுக்கு முன்பதாக முதல்ல நம்ம பார்த்தோம் சமீபத்தில் வந்த காரியம். இந்த இடுக்கண் ஏற்கனவே வந்து விட்டது. எங்களுக்கு விரோதமாக வந்திருக்கிற என்று சொல்லாம, எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டம் முதல்ல அது பக்கத்துல சமீபத்தில் வருகிறது போல இருந்தது. இப்ப இந்த பிரச்சனை எப்படின்னா, ஏற்கனவே எப்படி வந்திருக்கு அப்படின்னா ஏராளமா வந்திருக்கு. ஏராளமாக வந்த இடுக்கண், ஆண்டவரே, எங்களுக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை. நம்ம தேசத்திற்கும் இப்படிப்பட்ட ஒரு இடுக்கண், ஏராளமாக வந்த வெட்டுக்கிளிகள், என்ன செய்வது என்று அரசாங்கங்களுக்கு தெரியவில்லை. ஆனால் ஆண்டவரிடத்தில் நிச்சயமாக அதற்கு ஒரு பதில் உண்டு. ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி கூப்பிடும் போது, எந்த இடுக்கண்கள் வந்தாலும் ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் போது தேவன் அவ்விதமான இடுக்கணிலே இருந்து நீங்களாக்கி ரட்சிக்கிறதற்காகவே இந்த மாதத்திலே அவருடைய ரட்சிப்பை அவர் காண்பிக்க போகிறார். ஹல்லேலூயா. கேள்விப்பட்ட காரியங்கள் எல்லாவற்றையும் அனுபவமாக்க இந்த மாதத்திலே தேவன் ஒவ்வொரு குடும்பத்தின் சூழ்நிலைகளுக்குள்ளே இறங்கி வருவாராக. இடுக்கண்களுக்கு முன்பதாக நாம் நிற்கும் போது நாங்க என்ன செய்யணும்னு சொல்லி தெரியல. ஆண்டவரே, இதற்கு முன்பதாக இப்படிப்பட்ட ஏராளமான பிரச்சனைகளை நாங்க பார்த்ததில்லை. எங்களுடைய திராணிக்கு மிஞ்சின பிரச்சனைகளை நாங்க பார்த்ததில்லை. ஆண்டவரே, நாங்க என்ன செய்யணும்னு சொல்லி தெரியல. ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம், உம்மை நோக்கி நாங்கள் கூப்பிடுகிறோம் ஆண்டவரேன்னு சொல்லி இவங்க எல்லாரும் கூப்பிடும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு 17வது வசனத்துல, இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர் நீங்கள் அல்ல, யூதா மனுஷரே, எருசலேம் ஜனங்களே, நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். பயப்படாமலும் கலங்காமலும்
இருங்கள், நாளைக்கு அவர்களுக்கு எதிராக புறப்படுங்கள், கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். இப்ப ஆண்டவர் சொல்லிட்டார், எந்த நேரத்துல நீங்க யுத்தம் பண்ணணுங்கிறத சொல்லிட்டாரு. கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். அவங்க எல்லாரும் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுறாங்க. கூப்பிடும் போது ஒரு லேவியன் மேல பரிசுத்த ஆவியானவர் வந்து அவன் தீர்க்க தரிசனமாக அவர் சொல்லுகிற ஒரு வார்த்தையை தான் நம்ம இன்றைக்கு நம்ம பார்த்தோம். இந்த வார்த்தை, நீங்க பயப்படாமல் கலங்காமல் இருங்க, கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை நீங்க பார்க்க போகிறீங்க. இதுவரைக்கும் நீங்க அந்த அனுபவங்களை, அவர் எப்படி ரட்சித்தார் என்கிற காரியங்களை நீங்க கேட்டு இருக்கிறீங்க. இந்த மாதத்துல, இந்த நேரத்துல, இந்த இடுக்கமான சூழ்நிலையில, ஏராளமான பிரச்சனைகளை சந்திக்கிற இந்த நேரத்துல நீங்க என்ன செய்ய போகிறீங்கன்னா, ஆண்டவரை நோக்கி கூப்பிட போறீங்க. நீங்க கூப்பிட்ட பொழுது ஆண்டவர் செய்ய போகிற காரியம், அவருடைய ரட்சிப்பை நாம் காணும்படி ஆண்டவர் செய்ய போகிறார். ஹல்லேலூயா! ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக, ஆண்டவருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக. அவருடைய ரட்சிப்பை பார்க்கிறதற்காகவே தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா! ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இதுல 22வது வசனத்தை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது, யூதாவுக்கு விரோதமாய் பதிவிருந்த அம்மோன் புத்திரரையோ மோவாபியரையும் சேயீர் மலை தேசத்தாரையோ ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை கர்த்தர் எழும்ப பண்ணினதனால் அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள். நான் எதற்கு இதை சொல்லுகிறேன் என்றால், ஆண்டவர் யுத்தம் பண்ணுகிறதற்கு, அவருடைய ரட்சிப்பை அவர் பார்க்கிற, அவர் காண்பிக்கிறதற்கு அவர் ஆயத்தத்தோடு எழுந்தருளுவார் என்றால், நம்ம யுத்தம் பண்ண வேண்டியதில்லை. கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணி அவர் ஏற்கனவே ஜெயத்தை நம் கைகளிலே கொடுத்திருப்பார். முதல் சம்பவத்தில் நம்ம பார்த்தோம், யாத்ராகமத்தில் அந்த சம்பவத்தில் பார்த்தோம். ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்காக யுத்தம் பண்ணின பொழுது ஆண்டவர் சொன்னாரு, இன்னைக்கு பார்க்கிற எகிப்தியனை இனிமே நீ பார்க்க மாட்டேன்னு சொல்லி ஆண்டவர் சொன்னாரு. அதே போல இவர்களுக்காக தேவன் யுத்தம் பண்ணின பொழுது 23வது வசனத்துல பார்த்தீங்கன்னா, வசனத்தின் 24வது வசனத்தின் கடைசி பகுதி, ஒருவரும் தப்பவில்லை. யாரெல்லாம் தேவ ஜனங்களுக்கு விரோதமாக எழும்பி இடுக்கணை கொண்டு வந்தார்களோ ஒருவரும் தப்பாதபடிக்கு தேவன் அவர்களுக்காக யுத்தம் பண்ணினார். தேவன் தம்முடைய ஜனத்திற்கு ரட்சிப்பை கொடுக்கிறார் என்றால் அந்த ரட்சிப்பிற்கு என்ன அர்த்தம்? அந்த ரட்சிப்பு ஒரு நிரந்தரமான முடிவை கொடுக்க போகிறது. உங்க வீட்டிலேயோ, உங்க சூழ்நிலைகளுக்குள்ளேயோ, உங்க அலுவலகத்திலேயோ எந்த விதமான பிரச்சனைகள், ஒருவேளை ஏராளமான பிரச்சனைகள் திடீரென்று எங்கிருந்து வந்துச்சோ தெரியலையே, நாங்க ஆண்டவருக்கு ஆராதனை செஞ்சுக்கிட்டு இருந்தோம், ஆண்டவருடைய காரியங்கள் மேல கவனத்தோடு இருந்தோம், கர்த்தருக்கு முன்பாக செம்மையான வழியில நடந்தோம், திடீர்னு பிரச்சனை எங்கிருந்து வந்துச்சோ தெரியலையேன்னு சொல்லி நீங்க ஆச்சரியப்படத்தக்க விதத்திலே என்ன செய்யறதுன்னு சொல்லி தெரியலையேன்னு சொல்ற விதத்துல பிரச்சனைகள் எழும்பினாலோ நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் நமக்கு ஒரு ரட்சிப்பை செய்வார். கர்த்தர் நமக்காக ஒரு ரட்சிப்பை நம் கண்கள் காணும்படி நம்மை விடுவிக்கிறதற்கு கர்த்தர் செய்வார். இந்த இரண்டு சூழ்நிலைகளிலேயும் மறந்துவிட வேண்டாம், ஆண்டவர் தான் இவங்களை விடுதலையாக்கினார். மற்ற எந்த மனுஷ உதவிகளும் விடுதலையாக்க முடியாது. அதனாலதான் சங்கீதம் 146 3வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, ரட்சிக்க திராணி இல்லாத மனுஷனை நீங்க நம்பாதீங்க. ரட்சிக்க திராணி இல்லாத மனுஷர் நமக்கு உதவி செய்வார். மனுஷருடைய தயவு நமக்கு நிச்சயமாக அவசியம். ஆனால் அதைவிட ரொம்ப முக்கியமானது, எந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் மனுஷனையே நம்பி நம்ம போகும் பொழுது ஆண்டவர் சொல்றார், இல்லப்பா, ஒரு சில சூழ்நிலைகள் உன் வாழ்க்கையின் நடுவே வரப்போகிறது. அந்த சூழ்நிலை எப்படிப்பட்ட சூழ்நிலை என்றால், மனுஷனால உதவி செய்ய முடியாது. உன்னை முன்பதாகவும் பின்பதாகவும் நெருக்கங்களின் நடுவே உன்னை வைத்து அழுத்துகிற ஒரு சூழ்நிலை, நீ என்ன செய்ய போகிறோம் என்கிறத உன்னால யோசிக்க முடியாத ஒரு சூழ்நிலை, மற்றவங்க கிட்ட ஆலோசனை
ஆலோசனை கேட்க முடியாத ஒரு தருணம் ஒன்று வரப்போகிறது. இந்த தருணம் உன் வாழ்க்கையிலே வருகிறது என்றால் அந்த தருணத்திற்கு உன்னை நான் ஆயத்தப்படுத்துகிறேன். இப்பொழுதே என்னுடைய ரட்சிப்பை உனக்கு காண்பிக்கவே அந்த தருணங்கள் உன் வாழ்க்கையின் வழியாக வருகிறது. இந்த தருணங்கள் ஏன் வந்திருக்குன்னு சொல்லி நீ மனம் அடிவாக வேண்டிய அவசியம் இல்லை. அந்த தருணங்கள் வரும்போது நீயும் சொல்ல போகிறாய், நான் ஆண்டவருடைய ரட்சிப்பை காண்க போகிறேன், ஆண்டவருடைய ரட்சிப்பை நான் காண போகிறேன் என்று நீ கர்த்தரை துதிப்பதற்காக ஆண்டவர் அந்த இடுக்கணின் மத்தியிலே அவர் மாத்திரமே செய்யக்கூடிய ரட்சிப்பை நாம் பார்த்து அனுபவிக்க கர்த்தர் கிருபை தரப்போகிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த இரண்டு சூழ்நிலைகளை வைத்து நாம் பார்க்கும் போது இந்த ஆண்டவருடைய ரட்சிப்பை குறித்து ஒரு வார்த்தையை நாம் சொல்ல முடியும், ரட்சிப்பு கர்த்தருடையது என்று நாம் சொல்ல முடியும். யாவரும் சேர்ந்து சொல்லுவோம், ரட்சிப்பு கர்த்தருடையது, ரட்சிப்பு கர்த்தருடையது. இதை இரண்டு பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையிலே இந்த வார்த்தையை அவர்கள் உபயோகப்படுத்தினார்கள். இந்த வார்த்தையை அவர்கள் உபயோகப்படுத்தும் பொழுது தேவன் அவர்களுடைய விசுவாசத்தை கனப்படுத்தினார். இன்னொருவருடைய வாழ்க்கையிலே அவருடைய விண்ணப்பத்தை கர்த்தர் கேட்டார். ரெண்டு பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையிலே ரட்சிப்பு கர்த்தருடையது என்கிற வார்த்தையை அவர்கள் அறிக்கை பண்ணினார்கள். அறிக்கை பண்ணும்போது தேவன் அந்த அறிக்கையின் மூலமாக அவர்களை ரட்சித்தார். ஏனென்றால் நீதி உண்டாக விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். ரோமர் 10வது அதிகாரம் 10வது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. ரோமர் 10வது அதிகாரம் 10வது வசனம், நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்புண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். வாயினாலே அறிக்கையை நாம் செய்யும் பொழுது ரட்சிப்பு கர்த்தருடையது என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் அவருடைய ரட்சிப்பை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் காணும்படியாக அவர் உண்டாக செய்கிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். மூன்றாவது சங்கீதம் 3:8 நான் வாசிக்கிறேன். சங்கீதம் 3:8 ரட்சிப்பு கர்த்தருடையது, தேவருடைய ஆசீர்வாதம் உம்முடைய ஜனத்தின் மேல் இருப்பதாக. ரட்சிப்பு கர்த்தருடையது. இந்த சங்கீதத்தை பாடினவர் தாவீது எந்த சூழ்நிலையில சங்கீதத்தை பாடினார் என்கிறத அதை 1வது வசனத்துக்கு முன்பதாக இருக்கிற அந்த முகவுரையில நம்ம பார்க்க முடியும். தன் குமாரன் அப்சலோமுக்கு தப்பி ஓடி போகையில் தாவீது ஒரு சங்கீதத்தை பாடுறார். தன் குமாரன் அப்சலோம் என்கிறவன் தாவீதுடைய குமாரன், மிகவும் சௌந்தரியம் உள்ளவன். தாவீதுக்கு விரோதமாக முதலாவது ஒரு குற்றத்தை அவன் செய்தான். தன்னுடைய சகோதரனை அவன் கொலை செய்தான். அம்மோனை கொலை செய்தான். கொலை செய்தவன் தாவீதுக்கு தப்பி அவன் பக்கத்து தேசத்துக்கு போயிருக்கிறான். தாவீது அவனுடைய தவறை மன்னிச்சு மறுபடியும் சேர்த்து கொள்ளுகிறான். தன்னுடைய தேசத்திற்குள்ளே, தன்னுடைய பட்டணத்திற்குள்ளே சேர்த்து கொள்ளுகிறான். இப்போ கொஞ்ச நாட்கள் கழித்து இந்த அப்சலோம் தனக்கென்று ஒரு கூட்டத்தாரை ஏற்படுத்தி கொண்டு தாவீதுக்கு விரோதமாக கலகம் செய்து தன்னை ஒரு ராஜாவாக பிரகடனப்படுத்தி தன்னுடைய ராஜ்யம்தான் இனிமேல் நிலைக்கும் என்று சொல்லி அதற்கான காரியங்களை எல்லாம் ஏற்படுத்தும் பொழுது தாவீது அவனை எதிர்க்க திராணி இல்லாதவனாக அந்த தேசத்தை விட்டு அவன் கால்நடையாக கிளம்பி போகிறான். இது எல்லாமே தேவ திட்டத்தின்படியாக ஆண்டவர் எல்லாவற்றையும் அவன் வாழ்க்கையில், தாவீதின் வாழ்க்கையிலே செய்து வருகிறார். இப்படியாக ஒரு சத்துரு எழும்ப போகிறான் என்பதையும் தேவன் அறிந்திருந்தார். அந்த சத்துரு எப்படி வீழ்ந்து போவான் என்பதையும் அறிந்திருந்தார். தன்னுடைய தெரிந்தெடுப்பாகிய தாவீதை ஆண்டவர் எப்படி ரட்சிக்க போகிறார் என்பதையும் தேவன் ஏற்கனவே முன்குறித்து வைத்திருந்தார். தாவீது ஆண்டவருடைய பாதுகாப்பை கடைசியில் உணர்ந்தவராக ரட்சிப்பு கர்த்தருடையது என்று அவர் அறிக்கை பண்ணுகிறார். அந்த ஆண்டவருடைய பாதுகாக்கும் சூழ்நிலைகள் என்ன என்பதை நான் கொஞ்சம் விளக்குகிறேன். தேவன் நமக்கு உதவி செய்வாராக. இந்த 3வது சங்கீதம் 1வது வசனத்தில் நாம் பார்க்கும்போது தாவீது சொல்லுகிறான், கர்த்தாவே, என் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகி இருக்கிறார்கள், எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் அநேகர். இந்த வார்த்தையை தாவீது சொல்லும் போது
இந்த வார்த்தையை தாவீது சொல்லும்போது, தாவீது அது வரைக்கும் ஆளுகையில ராஜாவாக இருக்கிறான். இவனுக்கு விரோதமாக இவன் மேல் கோபத்தோடு இவனுடைய விடுதலுக்காக காத்திருக்கிறவங்க அதே தேசத்துல அநேக பேர் இருக்கிறாங்க. அதே தேசத்துல ராஜாவாக தாவீது இருக்கும் போதே அவனுக்கு விரோதமாக இருக்கிறவங்க அநேகம் பேர் இருக்கிறாங்க. ஆனா தாவீதுக்கு இந்த சத்துருக்கள் எவ்வளவு இருக்கிறாங்கன்னு சொல்லி ஒன்றுமே தெரியவில்லை. திடீரென்று அப்சலோம் தாவீதுக்கு விரோதமாக எழும்பின பொழுதுதான் தாவீதுக்கு புரிய வருகிறது, எனக்கு விரோதமாக என் கூட அரண்மனையில இருந்தவங்க, என் தேசத்தின் ஆளுகைக்கு கீழே இருந்து நன்மைகளை பெற்றுக்கொண்டவங்க நிறைய பேரு எனக்கு விரோதமாக எழும்பி இருக்கிறாங்க. அதனாலதான் தாவீது சொல்லுகிறார், கர்த்தாவே என் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகி இருக்கிறார்கள், என் சத்துருக்கள் எவ்வளவா மல்டிப்ளை ஆயிருக்காங்க ஆண்டவரே, எனக்கு அது தெரியலப்பா. நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன் இந்த தேசத்துல நம்ம தான் ஆளுகை செய்கிறோம், எல்லா ஜனங்களும் என் மேல இருக்கிற அபிஷேகத்தின் நிமித்தம் அவங்க நன்மைகளை அனுபவிக்கிறாங்கன்னு சொல்லி நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா உண்மையிலேயே நடந்தது என்னன்னா, அநேக சத்துருக்கள் பெருகி இருக்கிறார்கள். இந்த சத்துருக்களை குறித்து சொல்லணும் அப்படின்னா, 2 சாமுவேல் 16வது அதிகாரம் அப்சலோம் தாவீதுக்கு விரோதமாக எழும்பின சம்பவத்தை விவரிக்கிற அதிகாரம். 2 சாமுவேல் 16வது அதிகாரம். 2 சாமுவேல் 16வது அதிகாரத்துல தாவீது அந்த தேசத்தை விட்டு தன்னுடைய நாட்டை விட்டு கால்நடையா நடந்து போகிறார். நடந்து போகும்போது 16வது அதிகாரத்துல ஒருவர் வருகிறார். இப்ப யாருன்னா 5வது வசனத்துல, தாவீது ராஜா பஹூரிம் மட்டும் வந்தபோது இதோ சவுல் வீட்டு வம்சத்தானா இருக்கிற கேராவின் குமாரனாகிய சீமேயி என்னும் பேருள்ள ஒரு மனுஷன் அங்கே இருந்து புறப்பட்டு தூஷித்து கொண்டே நடந்து வந்து சகல ஜனங்களும் எல்லா தாவீது ராஜாவுடைய சகல ஊழியக்காரர் மேலும் இவன் கற்களை எறிந்தான். 5வது வசனம் 6வது வசனத்திலையும் 7வது வசனத்துல சீமேயி அவனை தூஷித்து இரத்த பிரியனே பேலியாளின் மனுஷனை தொலைந்து போ. 8வது வசனம், சவுலின் ஸ்தலத்தில் ராஜாவான உன்மேல் கர்த்தர் சவுல் வீட்டாரின் இரத்த பழியை திரும்ப பண்ணினார். கர்த்தர் ராஜ்யபாரத்தை உன் குமாரனாகிய அப்சலோமின் கையில் ஒப்பு கொடுத்தார். இப்போதும் இதோ உன் அக்கிரமத்தில் அகப்பட்டாய், நீ இரத்த பிரியனான மனுஷன் என்றார். இந்த சீமேயி இவ்வளவு நாள் எங்க இருந்தார் அப்படின்னா, அந்த ஊருக்குள்ள அந்த நாட்டுக்குள்ளதான் அவர் இருந்தார். இப்ப தாவீது ராஜா இப்ப வெறும் அதிகாரம் இழந்தவராக அவர் நடந்து போகிறார் என்பதை அறிந்த உடனே அவனுக்கு சத்துருவா அது வரைக்கும் உள்ளத்திற்குள்ள பெரிய குரோதத்தையும் வன்மத்தையும் வச்சிருந்த இந்த சீமேயி வெளிப்படையாக வந்து தாவீதுக்கு மேலையும் அவனோட ஊழியக்காரருக்கு மேலையும் கல்லுகளை எரிஞ்சு அவனை வெளிப்படையா தூஷிக்கிறாரு. நீ தொலைஞ்சு போ, நீ செத்து போன்னு சொல்லி வெளிப்படையாக தூஷிக்கிறார். தாவீது சொல்லுகிறார், கர்த்தாவே ரட்சிக்கிறதற்கு நீரே உண்மை உள்ளவராக இருக்கிறேன். எனக்கு விரோதமாக சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகி இருக்கிறார்கள் ஆண்டவரே. இதுக்கு முந்தின 15வது அதிகாரத்துல நீங்க பாத்தீங்கன்னா 31வது வசனத்துல 15:31 அப்சலோமோட கட்டுப்பாடு பண்ணினவர்களுடன் அகித்தோப்பேலும் சேர்ந்திருக்கிறான் என்று தாவீதுக்கு அறிவிக்கப்பட்டது. இந்த அகித்தோப்பேல் யாருன்னா, தாவீதுக்கு ஆலோசகராய் இருந்தவர், நல்ல வயது முதிர்ந்தவர். இவர் சரியான ஆலோசனைகளை தாவீதுக்கு கொடுத்து கொண்டிருந்தார். ஆனா எப்படி ஆலோசனைகளை கொடுத்து கொண்டிருந்தார்னா, மனதுக்குள்ள கசப்பை வச்சு எப்பையா இந்த தாவீது கீழே விழுவார் என்று சொல்லி தாவீதுக்கு பக்கத்துல இருந்து நல்ல ஆலோசனைகளை கொடுத்து கொண்டிருந்தவர் போல இருந்தார். ரொம்ப பக்கத்துல இருந்தவர். இந்த நபர்களை எல்லாம் பார்க்கும்போது தாவீது சங்கீதம் 3ல சொல்றாரு, எனக்கு விரோதமா சத்துருக்கள் எவ்வளவா பெருகி இருக்கிறாங்க ஆண்டவரே. சொல்ல போனா என் பக்கத்திலேயே சத்துரு இருந்திருக்கிறாரு, எனக்கு இதுவரைக்கும் அது தெரியல. இந்த சத்துருக்கள்னு சொல்லும் போது இவங்க எல்லாம் சேர்ந்து என்ன சொன்னாங்கன்னா, 2வது வசனம் சங்கீதம் 3:2, தேவனிடத்தில் அவனுக்கு ரட்சிப்பு இல்லை என்று என் ஆத்துமாவை குறித்து சொல்லுகிறவர்கள் அநேகராய் இருக்கிறார்கள். எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, தாவீது ஆண்டவரை சேவிக்கிறவர், ஆண்டவருக்காக பாடல்களை பாடுகிறவர் என்று தெரியும், ஆண்டவருடைய ஆலயத்தை கட்டுறதுக்காக தேவனால் முன்குறிக்கப்பட்டவர் என்றும் தெரியும். எல்லாமே தெரியும். இவங்க எல்லாமே தேவனுடைய பிரசன்னத்தில் அதிகமாக தாவீது இருக்கிறவர், தேவனோடு ஒரு நெருக்கமான தொடர்பு உள்ளவர்.
எல்லாமே இந்த ஜனங்களுக்கு நன்றாக தெரியும். ஆண்டவருடைய உடன்படிக்கை பெட்டிக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவரு உடன்படிக்கை பெட்டி வரும்போது அந்த உடன்படிக்கையை மேன்மைப்படுத்தி தன்னை எந்த அளவுக்கு தாழ்த்தினார் என்பதையும் நன்கு அறிந்திருந்த ஜனம். இப்ப அந்த ஜனமே என்ன சொல்லுது அப்படின்னா, தேவன் இந்த ஆளுக்கு ரட்சிப்பு இல்லை, இந்த நபரை விடுதலையாக்குகிறதற்கு தேவன் கிரியை செய்ய போகிறதில்லை, நம்ம ஆண்டவரை உண்மையாய் தேடுகிறோம் என்றும், நாம் ஆண்டவருக்கு உண்மையாய் ஆராதனை செய்கிறோம், நாம் ஆண்டவருக்கு பிரியமான ஜனம் என்றும் சொல்லி நமக்கு அருகாமையில் இருக்கிறவர்கள், நம்மை பார்த்து கொண்டிருக்கிறவர்களுக்கு நன்றாகவே தெரியும். ஆனா நம்ம வாழ்க்கையில ஒரு இடுக்கண் வரும்போதுதான் தெரியும் இவங்க உள்ளத்திற்குள்ளே எவ்வளவு கோபத்தையும் வைராக்கியத்தையும் வச்சிருக்கிறாங்கன்னு சொல்லி. ஒருவேளை நாமும் சொல்லும்படியான சூழ்நிலை வரலாம். ஆண்டவரே, என் பக்கத்திலேயே நிறைய சத்துருக்கள் இருந்திருக்கிறாங்க, எங்களுக்கு தெரியல. ஒரு இடுக்கண் எனக்கு நேரிட்ட பொழுதுதான் அவங்க தங்களுடைய வார்த்தைகளை எல்லாம் எங்களுக்கு விரோதமா கொட்டுறாங்க ஆண்டவரேன்னு சொல்லி நாமும் கூட சொல்லுகிறதற்கு சூழ்நிலைகள் எழும்பலாம். ஆனால் ஒன்றுக்கும் கவலைப்பட வேண்டாம். அவங்க என்ன வார்த்தைகளை சொன்னாலும் தாவீது 3வது வசனத்துல சொல்றாரு, ஆனாலும் கர்த்தாவே நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனை தொடர்ந்து 4, 5, 6, 7 வசனங்களிலே தேவன் தாவீதுக்காக எப்படி கிரியை செய்தார் என்றும், தேவன் எப்படி தாவீதுக்காக கிரியை செய்கிறார் என்பதையோ இவர் தன்னுடைய துதியின் மூலமாக அந்த இடத்தில் தெரிவிக்கிறார். 8வது வசனத்தில் அவர் சொல்லுகிறார், ரட்சிப்பு கர்த்தருடையது. மனுஷன் என்னை குறித்து நிதானிக்கிற நிதானிப்பு அல்ல, மனுஷன் என்னை குறித்து சொல்லுகிற வார்த்தைகள் அல்ல. எனக்கு இடுக்கண் நேரிடும் போது அவன் எனக்கு விரோதமாக எழும்புகிற நபர் எத்தனை நபர்கள் எழும்புகிறார்கள் என்பதை வைத்தும் அல்ல, எந்த சூழ்நிலையாக இருந்தாலும், எத்தனை நபர்கள் எழும்பி இருந்தாலும் நம்முடைய உள்ளம் சொல்ல வேண்டும், ரட்சிப்பு கர்த்தருடையது. இது என்னுடைய விசுவாச அறிக்கை, இது என்னுடைய உரிமை, இது என்னுடைய பங்கு. அவர்கள் சொல்லுகிறபடி அல்ல, ரட்சிப்பு கர்த்தருடையது. அவன் சொல்லுகிற வார்த்தையை வைத்து நான் கைவிடப்படுகிறது அல்ல. அவர் எனக்கு ஒருவேளை சாதகமா சொன்னா நான் ரட்சிக்கப்படும் இல்லைங்க. அவர் எனக்கு விரோதமாக சத்துருவ போல எழும்பி இருந்தாலும் நான் நம்புகிறேன், என்னுடைய உரிமை, என்னுடைய சுதந்திரத்தை நான் அறிக்கையிடுகிறேன். நான் ஆண்டவராலே தெரிந்தெடுக்கப்பட்டவன், என் தலையை உயர்த்துகிறவர் அவர் என்றால் ரட்சிப்பு கர்த்தருடையது. ஹல்லேலூயா. ரட்சிப்பு கர்த்தருடையது. என் ரட்சிப்பை ஆண்டவர் சொல்றார், என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன் என்று அவர் சொல்லும்போது நான் விசுவாசத்திலே சொல்ல வேண்டும், ரட்சிப்பு கர்த்தருடையது என்று சொல்லி. ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரட்சிப்பு கர்த்தருடையது, ரட்சிப்பு கர்த்தருடையது. என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன் என்று தேவன் சொல்லும் பொழுது நான் விசுவாசத்திலே சொல்ல வேண்டிய வார்த்தை, ரட்சிப்பு கர்த்தருடையது, ரட்சிப்பு கர்த்தருடையது. எனக்கு விரோதமாக எத்தனை நபர்கள் எழும்பினாலும் நான் தைரியமாக விசுவாசத்தோடு அறிக்கையிடுவேன், அவரே என் ரட்சிப்பு, என்னுடைய ரட்சிப்பு கர்த்தருடையது. நீங்களும் உங்க இருக்கிற இடங்களிலே இருந்து கர்த்தரை துதிப்பீர்களாக. ரட்சிப்பு கர்த்தருடையது, ரட்சிப்பு கர்த்தருடையது. ஓ ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இதே ரட்சிப்பு கர்த்தருடையது என்கிறதை யோனா தீர்க்கதரிசி தன்னுடைய விண்ணப்பமாக ஆண்டவருக்கு முன்பதாக வைக்கிறார். யோனா தீர்க்கதரிசியை குறித்து நமக்கு நல்லா தெரியும். தேவனாலே தெரிந்தெடுக்கப்பட்டவன், ஆண்டவருடைய நோக்கத்தை நிறைவேற்றுகிறதற்காக அனுப்பப்பட்டவன். நோக்கம் தவறினார். தேவன் யோனாவை ஒழுங்குபடுத்துகிறதற்கு ஒரு பெரிய பெருங்காற்றை கட்டளையிட்டார். அந்த பெருங்காற்று ஒரு பெரிய கடல் கொந்தளிப்பை கொண்டு வந்துச்சு. அந்த கொந்தளிப்பை அடக்குகிறதற்கு யோனாவே ஒரு ஆலோசனையை சொல்லுகிறார், என்னை தூக்கி கடல்ல போட்டுருங்கன்னு சொல்றாரு. கடல்ல தூக்கி போட்ட உடனே யோனாவை விழுங்கும்படி, 1வது அதிகாரம் யோனா 1வது அதிகாரம் 17வது வசனம், யோனாவை விழுங்கும்படி கர்த்தர் ஒரு மீனுக்கு கட்டளையிட்டார். ஒரு மீனை ஆயத்தப்படுத்தினார். அந்த மீனின் வயிற்றிற்குள்ளே யோனா 3 நாள் அந்த
அந்த மீன் வயிற்றுக்குள்ளேயே இருக்கிறார். மரித்து போகல, அவருடைய வாழ்க்கைக்கு சேதம் முடிவு என்று வரவில்லை. அந்த 3 நாட்களும் அவர் அந்த மீன் வயிற்றுக்குள்ளே இருந்து அவருக்கு பலவிதமான அனுபவங்கள் வந்து கொண்டிருக்கிறது. பலவிதமான சூழ்நிலைகள் வருகிறது. யோனா இருக்கிற இடத்திலே இருந்து விடுதலையாக்குவதற்கு ஒரே ஒருத்தர் தான், ஒரே ஒருத்தரால தான் கூடும். அது ஆண்டவர்கிட்ட மாத்திரம்தான். அந்த யோனா 2வது அதிகாரத்துல 9வது வசனத்துல அவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, நானோவெனில் துதியின் சத்தத்தோடு உமக்கு பலியிடுவேன், நான் பண்ணின பொருத்தனையை செலுத்துவேன், ரட்சிப்பு கர்த்தருடையது என்றான். ரட்சிப்பு கர்த்தருடையது. யோனா இந்த ரட்சிப்பு கர்த்தருடையதுங்கிறத அவர் ஏதோ தாவீதை போல விசுவாசத்தில் அறிக்கை மாத்திரம் பண்ணவில்லை. இதை அவர் எப்ப சொல்றார் அப்படின்னா 2வது அதிகாரம் 1வது வசனத்துல, அந்த மீனின் வயிற்றிலிருந்து யோனா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, இந்த விண்ணப்பத்தின் முடிவிலே அவர் அறிக்கையிடுகிறார், ரட்சிப்பு கர்த்தருடையது. முடிவில்லாத ரட்சிப்பிற்கு சொந்தக்காரர் அவர். அவரே ரட்சிக்கிறதற்கு வல்லமை உள்ளவர். யோனா மீன் வயிற்றுக்குள்ளே இருக்கிறார்னா ஒரு மனுஷனும் மீன் வயிற்றுக்குள்ளே போய் காப்பாற்ற முடியாது. ஒரு மனுஷனும் போய் மீன் வயிற்றுக்குள்ள யோனாவை உயிரோட வெளியே கொண்டு வர முடியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலைக்குள்ளே யோனா சொல்லுகிறார், ஆண்டவரே என் ஆத்துமாவை நீங்க சேதப்படுத்தாதபடிக்கு ஆண்டவரே நீங்க என்னைய பாதுகாத்தீங்க ஆண்டவரே. 4வது வசனம், நான் ஒரு கண்களுக்கு எதிரே இராதபடிக்கு தள்ளப்பட்டேன், ஆயிலும் இன்னமும் உம்முடைய பரிசுத்த ஆலயத்தை நோக்குவேன் ஆண்டவரே, நோக்குவேன். 6வது வசனத்துல, பர்வதங்களின் அடிவாரங்கள் பரியந்தமும் இறங்கினேன், பூமியின் தாழ்பால்கள் என்றென்றைக்கும் என்னை அடைக்கிறதா இருந்தது, ஆனாலும் என் தேவனாகிய கர்த்தாவே என் பிராணனை அழிவுக்கு தப்புவித்தீர். ஹல்லேலூயா. பிராணனை அழிவுக்கு தப்புவிக்கிறவர் நம்மை அப்படிப்பட்ட நெருக்கத்திலே இருந்து ரட்சிக்கிறதற்கு வல்லமை உடையவராக இருக்கிறார். அதனாலதான் யோனா தன்னுடைய விண்ணப்பத்தை பண்ணி முடிக்கும் போது அவர் சொல்லுகிறார், ரட்சிப்பு கர்த்தருடையது, ரட்சிப்பு கர்த்தருடையது. மனுஷன் என்னை தப்புவிக்க முடியாது. மனுஷன் என்னை எந்த விதத்திலும் அந்த சூழ்நிலையில இருந்து, என் பிராணனை அழிவில இருந்து மீட்டு கொண்டு வருகிறதற்கு வாய்ப்பே இல்லை. ஒரே காரியம் செய்ய முடியும் என்றால் ரட்சிப்பை அவர் கட்டளையிட வேண்டும். ரட்சிப்பு அவரிடத்தில் இருந்து வர வேண்டும். அவருடைய ரட்சிப்பிற்காக நான் காத்திருக்கிறேன். 3 நாட்கள் அவர் சொல்லுகிறார், என்றென்றைக்கும் என்றென்றைக்கும் பூமியின் தாழ்பால்கள் என்னை அடைக்கிறதாக இருக்கிறது ஆண்டவரே. ஒரு வித்தியாசமான அனுபவம். 3 நாள் தேவ சத்தத்தை கேட்க கூடாதபடிக்கு, தேவனுடைய சத்தத்தை ஒழுங்கா கீழ்ப்படியாதபடிக்கு இவர் இடத்தை மாத்தி பயணத்தை மாத்தி போனார். தேவன் அவரை 3 நாட்கள் வித்தியாசமான, இதுவரைக்கும் கடந்து போயிராத சூழ்நிலைகளுக்குள்ளே கொண்டு போய் அடைத்தார். ஆனால் அடைத்தாலும் தேவன் கிருபை உள்ளவராக இருந்து அவருடைய பிராணனை அருமையாக எண்ணினபடினாலே அவருடைய பிராணனை அழிவில இருந்து ஆண்டவர் மீட்டு கொண்டு வந்து, ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவர் அவரை துதிக்கும்படியாக யோனாவுக்கு மறுபடியும் ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார். மறுபடியும் அவருடைய சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியான வாய்ப்பை கொடுக்கிறார். ஒருவேளை நீங்களும் அவருடைய அழைப்பிற்கு கீழ்ப்படியாமல் வேறே திசையிலே போய், ஒருவேளை நீங்களும் இப்படிப்பட்ட சூழ்நிலையில அடைக்கப்பட்டது போல 3 நாட்களோ 3 மாதங்களோ அல்லது ஒரு சில வருஷங்களோ நீங்கள் அடைக்கப்பட்டது போல இருக்கும் என்றால் ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். இந்த சூழ்நிலையில இருந்து ரட்சிப்பு கர்த்தருடையது என்று சொல்லி கர்த்தரை நோக்கி நீங்கள் பார்க்கும் பொழுது, அந்த அடைக்கப்பட்ட சூழ்நிலையிலே இருந்து கர்த்தர் உங்களை வெளியே கொண்டு வருவார். இது தேவன் அடைத்த இடம் என்றால் அவர் மாத்திரமே விடுதலையாக்க முடியும். அவர் அடைத்தால் ஒருவரும் திறக்க முடியாது. அவர் அடைத்தால் ஒருவரும் திறக்க முடியாது. அவர் மாத்திரமே திறக்க முடியும். ரட்சிப்பு கர்த்தருடையது. ஹல்லேலூயா. ரட்சிப்பு கர்த்தருடையது. ஒரு தேவனாலே தெரிந்தெடுக்கப்பட்ட தேவ ஊழியக்காரனுக்கு வாயில இருந்து வர வேண்டிய வார்த்தை, ரட்சிப்பு கர்த்தருடையது. ஆண்டவரே, ரட்சிப்பு கர்த்தருடையது. யோபு சொல்லும்போது சொல்லுகிறார், அவர் அடைத்தால் ஒருவரும் விடுவிக்க முடியாது. அவர் அடைத்தால் ஒருவரும் விடுவிக்க
ரட்சிக்க முடியாது. அவர் எங்களை அடைச்சு வச்சிருக்கிறாருங்க, ஆலயத்தை அடைச்சு வச்சிருக்கிறாருங்க. இப்பவோ அப்பவோன்னு சொல்லி செய்திகள் வருகிறதுங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நான் நினைச்சா மாத்திரம்தான் காரியங்கள் கைகூடும், நான் நினைத்தால் மாத்திரமே ரட்சிப்பு உனக்கு உண்டாகும். ஆண்டவர் இந்த மாதத்திலே இந்த வார்த்தையை நமக்கு வாக்காக கொடுத்திருக்கிறார். என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். தேவனாலே தேர்ந்தெடுக்கப்பட்டு அவருடைய நாமத்திற்காக வாழுகிற விசுவாசியே, நீங்கள் சொல்ல வேண்டிய காரியம் ரட்சிப்பு கர்த்தருடையது என்று சொல்லி சொல்லும் பொழுது, யோனாவை கர்த்தர் எப்படி விடுதலை ஆக்கினாரோ அதே போல ஆண்டவர் விடுதலை ஆக்குவார். கர்த்தர் மீனுக்கு கட்டளையிட்டார், அது யோனாவை கரையிலே கக்கிவிட்டது. யோனாட்ட போய் கேட்டோம்னா, அப்பாடா 3 நாள் போராட்டம் முடிவுக்கு வந்தது. 3 நாட்கள் பூமியின் தாழ்பால்கள் என்னை அடைக்கிறதாக இருந்துச்சு, ஒரு கேப் விடல. நான் வித்தியாசமான காரியங்களின் நடுவே சிக்குண்டவனாக இருந்தேன். வித்தியாசமான காரியங்கள் தலைக்கு மேலே சுற்றுகிறதாக இருந்தது. வித்தியாசமான அடைப்புகளின் மத்தியிலே நான் அடைக்கப்பட்டிருந்தேன். ஆனால் ரட்சிப்பு கர்த்தருடையது என்று சொல்லி நான் எப்பொழுது ஜெபத்தை அவருடைய சமூகத்திலே வைத்தேனோ அப்ப ஆண்டவர் மீனுக்கு கட்டளையிட்டார். அந்த ஜெபத்தின் முடிவிலே அவர் சொன்ன வார்த்தை தான், மீனுக்கு ஆண்டவர் ஒரு கட்டளை இடுகிறார். கட்டளையிட்ட உடனே யோனாவை கொண்டு வந்து கரையில கக்கிருச்சு. யோனாவுக்கு அடைக்கப்பட்ட காலங்கள் முடிவுக்கு வந்தது. ரட்சிப்பு கர்த்தருடையது என்ற வார்த்தையினாலே, ரட்சிப்பு கர்த்தருடையது என்ற வார்த்தையினாலே தேவனாலே அடைக்கப்பட்ட காரியங்கள் நிச்சயமாக முடிவுக்கு வரும். விசுவாசிக்கிறவங்க கரங்களை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துவீர்களாக. ரட்சிப்பு கர்த்தருடையது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் என்ன செய்ய வேண்டும் ஐயா, நான் என்ன செய்ய வேண்டும்? ரட்சிப்பு கர்த்தருடையது என்று நான் அறிக்கையிடுகிறதற்கு ஆயத்தம். ஆனால் நான் என்ன செய்ய வேண்டும்? சங்கீதம் 119வது சங்கீதம், சங்கீதம் 119வது சங்கீதம் 166வது வசனம். சங்கீதம் 119 166. கர்த்தாவே, உம்முடைய ரட்சிப்புக்கு நான் காத்திருந்து உம்முடைய கற்பனைகளின்படி செய்கிறேன். கர்த்தாவே, உம்முடைய ரட்சிப்புக்கு நான் காத்திருந்து உம்முடைய கற்பனைகளின்படி நான் செய்கிறேன். ஆண்டவரே, ரட்சிப்புக்காக காத்திருக்க வேண்டும். ரட்சிப்பு கர்த்தருடையது என்று சொல்லிவிட்டு நாம் துரித விதத்தில் யாத்ராகமம் 14 அதிகாரம் நம்ம பார்த்தோம். ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டது உண்மைதான், ஆனா கூப்பிட்டவங்க காத்திருக்கல. உடனடியாக மோசையை திட்ட ஆரம்பிச்சாங்க, பாஸ்டரை போட்டு திட்ட ஆரம்பிச்சாங்க. ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டோம்ல, கர்த்தர் நமக்கு ரட்சிப்பார்ல, அவர் ரட்சிப்பை நான் காண்பேன்லன்னு சொல்லி அவங்க பேசாம இருக்கல. மோசே கிட்ட போய் இவங்க முறையிட ஆரம்பிச்சாங்க. எங்களை சும்மா விட்டுருன்னு சொல்லி சொன்னோம்ல, எங்களை ஜெபத்துக்குன்னு சொல்லி கூப்பிட்டு நாங்க வந்து ஜெபித்து இப்பொழுது எங்களுக்கு பிரச்சனையா வந்துருச்சேன்னு சொல்லி மோசே கிட்ட போய் முறையிட ஆரம்பிச்சாங்க. அதை செய்யாதீங்க, அதை செய்யாதீங்க. நீங்க ஆண்டவரை நோக்கி நீங்க கூப்பிட்டீங்கன்னா அவர் நிச்சயமா உங்களை விடுதலை ஆக்குவார். நீங்க ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டீங்கன்னா அவருடைய ரட்சிப்புக்காக காத்துருங்க. இந்த உலகத்திலேயே ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, புலம்பலின் புஸ்தகம் எரேமியாவின் புலம்பல் 3வது அதிகாரம், எரேமியாவின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 26வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். எரேமியா 3:26. கர்த்தருடைய ரட்சிப்புக்கு நம்பிக்கையோடு காத்திருக்கிறது நல்லது. கர்த்தருடைய ரட்சிப்புக்கு நம்பிக்கையோடு காத்திருக்கிறது நல்லது. நிறைய விஷயங்களை ஆண்டவர் நல்லது நல்லது என்று வேதாகமத்தில் பட்டளையிடுகிறார். ஆண்டவர் உங்க தகப்பனுக்கும் தாய்க்கும் கீழ்ப்படிங்க, அது நல்லது அப்படின்னு சொல்றார் ஆண்டவர். நிறைய விஷயங்கள் ஆண்டவர் நல்லது நல்லதுன்னு சொல்லி ஆண்டவர் பட்டியலிட்டு அந்த நல்லதுங்கிற விஷயங்கள்ல ஒரு முக்கியமான விஷயத்தை ஆண்டவர் சொல்றார். என்னுடைய ரட்சிப்புக்கு நீங்க காத்திருக்கிறது எப்படி காத்திருக்கணுமா? நம்பிக்கையோட காத்திருக்கிறது. ஆண்டவர் என்னை ரட்சிப்பார், ஆண்டவர் என்னை மீட்டுக் கொள்வார். இது அவர் மாத்திரம் தான் என்னை விடுதலை ஆக்க முடியும், அவர் மாத்திரம் தான் என்னை இந்த இக்கட்டில் இருந்து நீங்களாக்க முடியும்னு சொல்லி நம்பிக்கையோடு காத்திருக்கிறது நல்லது. நம்பிக்கையோடு காத்திருக்கிறது நல்லது. இந்த நல்ல விஷயத்தை இங்க எப்படி செய்யணுமா? ஏற்கனவே வாசித்த அந்த சங்கீதம் 119ல் அவருடைய ரட்சிப்புக்கு காத்திருந்து
அவருடைய கட்டளைகளின்படி அவருடைய கற்பனைகளின்படி நம்ம செய்யணும்னு சொல்லி கர்த்தர் எதிர்பார்க்கிறார். உம்முடைய ரட்சிப்புக்கு நான் காத்திருக்கிறேன் ஆண்டவரே, அதே நேரத்தில் உம்முடைய வசனத்தை நான் பெற்றுக்கொண்டு அந்த வசனத்தின்படி நடக்கவும் என்னை நான் அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. எந்த நாளிலே சபை அவருடைய ரட்சிப்புக்காக காத்திருக்கிறதோ, ஏசாயா 62வது அதிகாரம் 1வது வசனத்தோடு இந்த பிரசங்கத்தை நான் ஆண்டவருடைய வார்த்தையை நான் முடிக்கிறேன். 62வது அதிகாரம் 1வது வசனம், என்னைக்கு ஆண்டவருடைய ரட்சிப்புக்காக சபை காத்திருக்கிறதோ, என்றைக்கு கர்த்தருடைய ரட்சிப்பிற்காக இடுக்கணிலே அகப்பட்டவர்கள் காத்திருக்கிறார்களோ, ஆண்டவர் வைராக்கியத்தோடு சொல்லுகிற வார்த்தை, சீயோனின் நிமித்தமும் எருசலேமின் நிமித்தமும் நான் மௌனமாயிராமல் அதன் நீதி பிரகாசத்தை போலவும் அதன் ரட்சிப்பு எரிகிற தீவட்டியை போலவும் வெளிப்படும் மட்டும் அமராமலும் இருப்பேன் என்று ஆண்டவர் சொல்றார். ரட்சிப்ப ஒரு எரிகிற தீவட்டியை போல நான் சீக்கிரமா வெளிப்பட பண்ண போகிறேன்ப்பா. இப்ப இருக்கிற காரிருள், இப்ப இருக்கிற இடுக்கன் தொடர்ந்து இருக்க போகிறது இல்ல. என் ரட்சிப்புக்கு காத்திருக்கிறது நல்லதுன்னு சொல்லி நம்பிக்கையோட காத்திருக்கிறீல்ல, ஆண்டவர் சொல்றாரு, ஒரு தீவட்டியை பிரகாசிக்க செய்கிறது போல நான் பிரகாசிக்க செய்ய போகிறேன். இந்த தீவட்டியினுடைய மகிமை என்னன்னு சொல்லி நீங்க கிதியோன்ட்ட கேட்டீங்கன்னா, கிதியோன் சொல்லுவாரு, அந்த பானைக்குள்ள நாங்க தீவட்டியை வச்சிருந்தோம், பானையை உடைச்சு அந்த தீவட்டி எல்லாம் எங்க கைகளில் பிடிச்சிருந்து கர்த்தருடைய பட்டயம் கிதியோனுடைய பட்டயம் என்று சொன்ன பொழுது கர்த்தருடைய ரட்சிப்பை எங்கள் கண்களினாலே காண ஆண்டவர் உதவி செய்தார். கர்த்தருடைய பட்டயம் கிதியோனுடைய பட்டயம் என்று சொல்லி தீவட்டியை எல்லாரும் உயர்த்தி பிடிச்சாங்க. பிடிக்கும் பொழுது தேவன் சத்துருக்களை ஒருவருக்கொருவர் விரோதமாக எழும்ப செய்தார். அந்த பாளையத்தில் இருந்து கர்த்தர் சத்துருக்களை துரத்தினார். இன்றைக்கும் அதே காரியத்தை அவருடைய தீவட்டியை எரிகிற அவருடைய ரட்சிப்பை எரிகிற தீவட்டியை போல கர்த்தர் பிரகாசிக்க செய்ய போகிறார், பிரகாசிக்க செய்ய போகிறார். ரட்சிப்பு கர்த்தருடையது என்று சொல்லி அவருடைய ரட்சிப்பிற்காக காத்திருக்கிற எந்த இடுக்கணிலே சிக்கொண்டிருக்கிற நபராக இருந்தாலும் தேவன் சொல்லுகிறார், என் ரட்சிப்பிற்காக காத்திருக்கிறவர்களை விடுவிக்கிறதற்காக எரிகிற தீவட்டியை போல அவர்களுடைய ரட்சிப்பை பிரகாசிக்க செய்வேன். என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன், என் ரட்சிப்பை அந்த குடும்பத்துக்கு காண்பிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஓ, தலைகளை தாழ்த்தி கேட்ட வசனங்களுக்கு ஒப்பு கொடுத்து, ஓ ரிமலகபௌரியம் துலபௌரியா சந்தலதுலபௌரபா, ஆண்டவரே இந்த வசனங்களுக்கு எங்களை தாழ்த்துகிறோம். ஆண்டவரே இந்த வசனங்கள் எங்கள் வாழ்க்கையில 100% கிரியை செய்ய எங்கள் இருதயங்களை நாங்கள் திறந்து கொடுக்கிறோம். நல்ல நிலத்திலே விதைக்கப்பட்ட விதையை போல இந்த வசனங்கள் எங்களிலே தங்கி இருந்து ரட்சிப்பு கர்த்தருடையது என்று சொல்லி, என்னுடைய ரட்சிப்பு அவராலே வரும் என்று சொல்லி, நீதிமான்களுடைய ரட்சிப்பு அவராலே வரும் என்று நம்பிக்கையோடு காத்திருக்க தேவன் ஒவ்வொரு உள்ளங்களுக்கும் வசனத்தை காத்துக் கொள்ளுகிற அனுபவத்தை தருவீராக. ஆண்டவரே, ஆண்டவரே, முறையிட்ட காலங்கள் முடிவுக்கு வரட்டும். உம்முடைய ரட்சிப்பிற்காக காத்திருக்கிற காலங்கள் ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளின் வாழ்க்கையிலையும், இந்த செய்தியை கேட்கிற வாழ்க்கைகளிலும் துவங்கட்டும். ஆண்டவரே, போராடின காலங்கள், வாக்குவாதம் செய்த காலங்கள், வீணாய் பேசின காரியங்கள், வீண் பெருமை பாராட்டின காரியங்கள் எல்லாவற்றையும் ஒதுக்கி தள்ளிவிட்டு கர்த்தருடைய ரட்சிப்பிற்காக பயபக்தியோடு காத்திருக்க கர்த்தர் இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் கிருபை தருவீராக. அர்ப்பணிக்கிற ஒவ்வொருவருக்கும் கிருபை தருவீராக. ஆண்டவருடைய ரட்சிப்பிற்காக காத்திருப்பதற்கு உம்முடைய ஆவியின் பலனை கர்த்தர் சபைக்கு கட்டளையிட வேண்டும். உம்முடைய நாமத்திற்கே மகிமை வரப்படும். துதிகன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்நியோன்ய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் கிறிஸ்துவின் வருகை வரியந்த நம்மோடு இருப்பதாக. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.